படித்து முடித்து சம்பாதிக்கும் போது அந்த அத்தனை சம்பளத்தையும் நீங்க வாங்க போறீங்களா, ஆசிரியர்கள் வாங்க போறாங்களா? யார்கிட்ட கொடுக்க போறீங்க? வாத்தியார்கிட்ட கொடுத்துட முடியும் இல்ல, யார்கிட்ட கொடுக்க போறாரு? அப்ப அதுக்கு செலவு பண்றதுல என்ன கஷ்டம்னு கேட்கிறேன். அவனுடைய உயர்வுக்காக நீங்க செலவு பண்றீங்க, அதுல என்ன பிரசவ வலி வேதனை எல்லாம் உங்களுக்கு தான் வந்து சேர போகுது. ஆசிரியர்கள் இதுல எந்த பிரதிபலனும் பார்க்காமல் உழைக்கின்ற தியாகிகள். அவங்களுக்கு இருக்கிற துன்பம் எவ்வளவு யோசிச்சு பாருங்க. ரொம்ப அழகா கூர்மையாக்கி கவனிக்க வைத்து படிக்க வைத்து உயர வைக்கின்ற ஆசிரியர்கள் படுகின்ற சிரமம் எத்தனை தாய் படுகின்ற சிரமத்தை விடவும் உயர்ந்தது அப்படிங்கிறது தான் எந்த பக்கத்து வாதம். ரொம்ப அழகா சொல்றாரு. ஹோம் ஒர்க் அவ்வளவு பண்றாங்களாம், நிறைய டீச்சர்ஸ் கொடுக்கறதுனால கஷ்டப்படுறாங்களாம். ஐயா, பள்ளிக்கூடத்துல இருந்து வர்ற குழந்தைகளுக்கு ஹோம் ஒர்க் எதுக்கு கொடுக்குறோம் தெரியுமா? வீட்டுல வந்து அவன் வீணான வேலைகளை பார்த்து அவனுடைய மனசு கெட்டு போயிடக்கூடாது. டிவியை பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பான், மொபைலை பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பான், அம்மா அப்பா பேசுற அந்த புறணியை கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். இப்படி அவனுடைய நேரம் வீணா போக கூடாது, அந்த நேரத்திலும் கல்வி சிந்தனையோட இருக்க வேண்டும் என்பதற்கு தான் அவனுக்கு ஹோம் ஒர்க் கொடுத்து அனுப்புறோம். அது மாணவர்களை சிறப்பா உருவாக்குறதுக்கு தான். அதை விட்டுட்டு ஹோம் ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஆயாவை கேட்டா பாத்தீங்களா, அது வேற யாருக்கும் இவர் பையன் தான், இவர் சொல்லி தான் கேட்க விட்டுருப்பாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கும்போது எப்படி படிக்க முடியும்? அப்புறம் என்னவா பெரிய ப்ராஜெக்ட் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமா. ப்ராஜெக்ட் பண்றது எதுக்கு? இன்றைய கல்வி முறை மாறி வருகின்ற கல்வி முறையில் செயல் வழி கற்றல் முறையெல்லாம் வந்திருக்கு. அப்ப அதற்கு ஏற்றபடி பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்கு தான் பிள்ளைகளுக்கு இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றோம். அதுலயும் அம்மா பேசும்போது வாழ்த்துறை எவ்வளவு அழகா சொன்னாங்க. பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புறதோட உங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிடாதீங்க, மதிப்பீடுகளையும் கற்றுக் கொடுங்கள்னு சொன்னாங்க. ஆனா இவர் என்ன சொன்னாரு? ப்ராஜெக்ட் பொருட்கள் விற்கிறவன் மாடி மேல மாடி கட்டி பெரிய வீடு கட்டினா அதை பார்த்து எனக்கு வயிறலா எரியுதுன்னு. இப்படி பார்த்தா பிள்ளைகள் எப்படி வளரும்? ஆனா ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? தன்னிடம் படித்த மாணவன் எவ்வளவு உயரத்திற்கு கலெக்டராவோ ஐபிஎஸ் ஐஏஎஸ் உயர்ந்த இடத்துல இருக்கும் போதும் அவன் உயர்வை பார்த்து பொறாமைப்படாத ஒரே ஜென்மம் என்றால் இந்த உலகத்தில் அது ஆசிரியர்கள் மட்டும்தான். அந்த மதிப்பீடுகளை சொல்லிக் கொடுக்கிறவங்க ஆசிரியர்கள். ஏன் பையன் சொல்லுவோம்ல நம்ம. ஆனா பெற்றோர்கள் அப்படி இல்ல. அம்மா சொன்னாங்க பேசும்போது பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கத்தை கொஞ்சம் வர வைக்கணும் அப்படின்னு. இப்பெல்லாம் சில கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பிள்ளைகள் வாயில இருந்து வருது. எது எது பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசலாம். எங்க இருந்து இது வருது அப்படின்னு பார்த்தா ஒரு அறிஞர் சொன்னான், பிள்ளைகள் மாணவர்கள் கெட்ட வார்த்தைகள் ஒருபோதும் பேசுவதில்லை, அவர்கள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, அவர்கள் கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் பெற்றோர்களின் பங்கு என்பது அதில் குறைந்து போகிறது. அதனால் ஆசிரியர்களுக்கு சுமை அதிகமாகிறது. அதுல ப்ராஜெக்ட் செய்ய சொன்னாங்கல்ல, செய்ய சொன்னா மாம்பழம் செய்ய சொன்னாங்களாம். செய்ய முடிஞ்ச அளவுக்கு செய்ய வேண்டியதானே. அதை விட்டுட்டு இவங்க ராஜபாளையம் மாம்பழத்துக்கு பிரபலம்ங்கிறதுனால இவர் ராஜபாளையத்துல இருந்து மாம்பழம் கொடுத்து விட்டாரு. அவரு அப்ப சின்ன வயசுல காதை தொட்டாரு வில்லங்க பிடிச்ச ஆளுக்கு மாம்பழம் கேட்டா மாம்பழம் கொடுத்து விட்டாராம். என்ன நான் கேட்கிறேன், ராஜபாளையம் நாய்க்கு பிரபலமான ஊரு. படத்துல டீச்சர் நாய் பழம் வரைஞ்சிட்டு வரதுல நாயை விட்டுட்டு கொடுத்து விடுவாரா? என்னங்கயா பேசுறீங்க? டீச்சரை கடிக்கவா? அதான் கடிக்கிறதுக்கு தான் பிளானு. என்ன பேசுறதெல்லாம் பேசுறாங்க. ஐயா, ஸ்மார்ட் கிளாஸ் வந்து விட்டது, இன்றைக்கு ஆன்லைன் வகுப்பு வந்து விட்டது. இதெல்லாம் வந்ததனால ஆசிரியர்களின் வேலை குறைந்து விட்டது. என்ன தெரிஞ்சிருக்கிறதுல ஒரு அதுல அவர் தன்னை அறிமுகப்படுத்துறாரு. நான் பெற்றோர் கம் ஆசிரியர், ரேடியோ கம் டேப் ரெக்கார்டர் மாதிரி அது ரெண்டுமாகவும் நான் இருக்கிறேன். இவ்வளவு பெருமையா பேசினார்ல. ஸ்மார்ட் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் வந்ததால் ஆசிரியர்களின் பணி குறைந்து இருக்கிறதா கூடி இருக்கிறதா? சொல்லுங்க பாப்போம். எத்தனை ஸ்மார்ட் கிளாஸ் வந்தாலும் அதற்காக தயாரித்து அதை ஏற்றி அதை சரிபார்த்து பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறதுலையும் அதை போட்டு காட்டுறதுலையும் அந்த பவர் பாயிண்ட் போட்டு விடுறதுலையும் எவ்வளவு வேலை இருக்குன்றது ஒரு ஆசிரியரா உங்களுக்கு தெரியும். ஆனாலும் பெற்றோரா பேசணுமேங்கிறதுக்காக வந்து பேசிட்டு போயிருக்காரு. அது அவருடைய குற்றம் இல்லை, நிலைமை அப்படி. நடுவர் அவர்களே, மாதா பிதா குரு தெய்வம் என்று தெய்வத்திற்கு முந்தைய இடத்தை ஆசிரியர்களுக்கு கொடுத்திருந்தார்கள் நம் பெரியவர்கள். ஆனால் இன்றைய சூழலில் மாணவர்கள் ஆசிரியர்கள் மேல் வைத்திருக்கின்ற குரு பக்தியும் மரியாதையும் குறைந்து கொண்டே வருகின்ற சூழலில் ஆசிரியர்களின் நிலை எவ்வளவு சிரமமாக இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆசிரியர்கள் வகுப்புல பேச முடியுது ஐயா. ஒரு வாத்தியார் பாடம் நடத்துறாரு, உலகமே நாடக மேடையினார். உடனே ஒரு பையன், அப்ப எனக்கு ஜோடியா ராஷ்மிகா மந்தனாவை போடுங்க. அவன் கவலை அதுல மட்டும்தான் இருக்கு. கிளாஸுக்கு போனா ஒரு ஆர்வமா எடுக்கலான்னு போனா ஆர்வமா கேட்கணும்ல. அது அப்படி இல்ல. நம்ம ஆர்வமா எல்லாம் தயாரிச்சுட்டு உள்ள போனா நீங்க இன்னைக்கு லீவு நாங்க அவங்க கேட்கிறோம், நீ வந்துட்டா அப்படின்னு. வந்தாலும் பாடம் நடத்தவாமா போறீங்க? பாடம் நடத்தாம வேற என்ன பண்ணுவாங்க? சரி, நான் நேற்று கொடுத்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வந்துட்டே இல்லையா? அம்மா நம்ம அப்படியே பண்ணிருக்கோம், ஏன் இப்படி எல்லாம் கேட்குறீங்க? இப்படியே கேள்வி கேள்வி பதில் கேட்டுட்டே இருந்தானா அவனை படிக்க வைக்கிறதுக்குள்ள எவ்வளவு பாடுபடணும். அதுலயும் இந்த 2 ஆண்டுகள் இந்த கொரோனா பீரியட்ல ஆன்லைன் கிளாஸ் வந்துச்சு. ஐயோ, நம்ம ஆசிரியர்கள் பட்ட பாட்டை பார்த்தா ஆண்டவனுக்கே கண்ணீர் வந்திருக்கும்யா.
பாடம் நடத்தினா அந்த ஆன்லைன் வகுப்புல மாணவர்களின் நிலை என்ன தெரியுமா? இருப்பான் ஆனா இருக்க மாட்டான். அட்டெண்டன்ஸ் போட்டுவான் ஆனா இருப்பான், ஆன் பண்ணி வச்சுட்டு எங்கேயாவது போயிருது. இல்லைன்னா என்னையா டீ கடையில வெளியே உட்கார்ந்துட்டு இருக்க பாரு, யார் கிட்ட புள்ளியோ ஒத்தையில புலம்புது பாரு, நம்மள ஒத்தையில புலம்பிக்கிட்டு இருக்கு பாரு அப்படிங்கிறான். பாடம் நடத்தினாலும் அங்க இருந்துகிட்டு இருப்பான் ஆனா இருக்க மாட்டான். கடைசியில நம்ம கேள்வியும் நானே பதிலும் நானேங்கிற மாதிரி நம்மளே கேள்வி கேட்டு நம்மளே பதில் சொல்லி ஒரு இக்கட்டான நிலைமையில 2 வருடங்கள் போச்சு. ஆன்லைன் வகுப்புல கஷ்டம். அந்த பிரச்சனை முடிந்து இப்போ நிலைமை சீரானால் கூட அந்த ஆன்லைன் வகுப்பு படித்த அந்த சூழலுக்கு பழகிவிட்ட மாணவர்கள் இன்றைய வகுப்பில் ஒரு 40 நிமிடம் அமர்ந்து கவனத்தை குவித்து பாடத்தை கேட்பதற்கு தயாராக இல்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். அவனை கேட்க வைக்கிறதுக்குள்ள நாங்க படுற பாடு, அவனுக்காக என்னத்தலாமோ சொல்லி அவனுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் அங்கங்க இருந்து பேசி கொண்டு வந்து, துணிவு நல்லா இருக்குதா, வாரிசு நல்லா இருக்குதா பேசி அப்படியெல்லாம் பேசி அவனுக்கு பாடத்துக்குள்ள வந்து அவனுக்கு சொல்லி கொடுக்கணும்னா எவ்வளவு பெரிய கஷ்டம்ங்கிறத நினைச்சு பாருங்க. இதுல என்ன சிக்கல்னா, மாணவன் ஏதாவது தவறு பண்ணினால் அவனை தண்டிக்க முடியாது. தண்டிச்சோம் வைங்க, கண்டிச்சோம் வைங்க, என்னமா நாளைக்கு சன் நியூஸ்ல வரணுமா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கிறான், நாளைக்கு டிவில வந்துருவீங்க பாத்துக்கோங்கன்றான். எவ்வளவு பயம் இருக்கு. இப்ப அவனை கண்டிக்கவும் கூடாது, அடிக்கவும் கூடாது, முறைக்க கூட கூடாது. அவன் லெட்டர் காட்டுறான் அப்படி ஆட்டிக்கிட்டு, மன உளைச்சலை ஏற்படுத்தியதால் ரெடியா வச்சிருக்கேன், லாமினேஷன் பண்ணி வச்சிருக்கேன், எப்ப நீங்க முறைச்சிக்கிறாலும் கொடுத்துருவேன். நான் சொன்னேன் பெட்டி வேற வச்சிருக்காரு. ஆமா, புகார் பெட்டி. அதுல பூரா நம்மளை பத்தி லெட்டர் தான் கேட்போம். அவன் சொல்றான் முறைச்சிங்க லெட்டர் போயிடும் அப்படிங்கிறான். நான் சொன்னேன் டேய் முறைக்கலடா, என் பார்வையே அப்படிதான் இருக்கும், இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு இதெல்லாம் வேற பயப்பட வேண்டியிருக்கு. கண்ணாடி போடுங்க, பார்வை அப்படி கூட கண்ணாடி போடுங்க. நடுவர்களே, பெற்றோர்கள் கொடுக்கும் அளவுக்கு அதிகமான செல்லம் மற்றும் அவர்கள் கொடுக்கின்ற சுதந்திரம், இவை இரண்டும் சேர்ந்து மாணவர்களை இன்றைக்கு தவறான வழிக்கு இழுத்து போகிறது. அவர்களை திருத்தி நல்வழி கொண்டு வருகின்ற போராட்டத்தில் ஆசிரியர்கள் படுகின்ற சிரமம் என்பது மிகப்பெரியது. அப்ப மாணவர்களை கண்டித்து நல்வழிப்படுத்தவும் முடியாது ஒரு பக்கம். இன்னொன்னு, நிர்வாகம் கொடுக்கின்ற 100% தேர்ச்சி என்ற டார்கெட்டையும் நிறைவேற்ற வேண்டும். இந்த இரண்டையும் நிறைவேற்றுவதற்காக ஆசிரியர்கள் படுகின்ற பாடு இருப்பாங்க, அதுக்கு அளவே கிடையாது. நடுவர் அவர்களை எத்தனை டெஸ்ட் வைக்க முடியும் பிள்ளைகளுக்கு? கிளாஸ் டெஸ்ட், சப்ஜெக்ட் டெஸ்ட், சைக்கிள் டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், மிட் டர்ம் டெஸ்ட், குவார்டர்லி டெஸ்ட், ஹாஃப்லி டெஸ்ட், பிராக்டிகல் டெஸ்ட், தியரி டெஸ்ட், யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் தவிர அத்தனை டெஸ்ட் வச்சு வைக்கிறது மட்டும் இல்ல, அத்தனையும் திருத்தி மார்க் போட்டு பெற்றோர்கிட்ட கையெழுத்து வேற வாங்கி வைக்கணும். இப்படியெல்லாம் நிர்வாகத்தில் சம்பளம் இருக்குங்க. ஆசிரியர்களின் சம்பளத்துக்கு கணக்கு பார்க்கலாமா? ஆசிரியர்களுக்கு கொடுக்கின்ற சம்பளம் என்பது விதை நெல் போன்றது என்றார் பெருந்தலைவர் காமராஜர். அந்த விதை நெல்லுக்கு கணக்கு பார்க்க கூடாது என்று சொன்னார்கள். அப்படி இருக்கின்ற இந்த மாணவ சமுதாயத்தை படித்து அவர்களை திருத்தணும். கோடை விடுமுறையில நாங்க நிம்மதியா இருக்க முடியாதா? கோடை விடுமுறை வருது, எங்களால நிம்மதியா இருக்க முடியுதா? யோசிச்சு பாருங்க. அப்பவும் 10th plus 2க்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கணும். அந்த நேரத்திலும் குடும்பத்தோடு இருக்க முடியாமல் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைத்து அவர்களை உயர்த்த வேண்டும். நம்முடைய நிர்வாகத்துல பெரியவங்க ஐயா பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இப்போதே எங்கள் மாணவர்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்து எந்த போட்டி தேர்வுகளையும் சந்திக்க தயாராகின்ற அளவுக்கு நாங்கள் தயார்படுத்தி வைக்கிறோம் என்று ஐயா அவர்கள் சொன்னாங்க. அப்படி வரக்கூடிய செயல் என்பது சாதாரணமான விஷயம் இல்ல. அதற்காக ஆசிரியர்கள் படுகின்ற துன்பம் என்பது மிக பெரியது. நம்முடைய பள்ளியினுடைய மிஷன் அழகா போட்டுருக்காங்க, டிசிப்ளின், கரேஜ் அண்ட் எக்ஸலன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒழுக்கம், துணிவு மற்றும் சிறப்பு. இந்த மூன்றையும் உருவாக்கக்கூடிய குழந்தைகளாக எதிர்கால சமுதாயத்துக்கு பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய ஆசிரியர்கள் இன்றைக்கு மிக சிரமமான ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் ஆசிரியர்கள் கையில் குச்சி இருந்தது, அதற்கு பயந்து படித்தார்கள். ஆசிரியர் கையில் இருந்த குச்சி என்னைக்கு கீழே விழுந்ததோ, காவலர்கள் கையில் லத்தை தூக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இன்றைக்கு சமுதாயம் வந்துவிட்டது என்றால், மாணவர்களின் அரசு என்பது மாணவர்களின் நலனில் கவனம் செலுத்துகின்ற அதே நேரத்தில் ஆசிரியர்களின் குமுறல்களை கண்டுகொள்ளவில்லை. இத்தனை சிக்கல்களையும் தாங்கிக் கொண்டு மாணவ சமூகம் உயர்வதற்காக பாடுபடுகின்ற ஆசிரியர்கள் படுகின்ற சிரமமே சொல்லில் அடங்காதது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த அணித்தலைவர் பையன் ரொம்ப ஷார்ப்பு. டீச்சர் சொன்னதை தான் அவன் செஞ்சான், காதத்தோடுன்னு சொல்லியிருக்கான். அந்த டீச்சர் சொல்லியிருக்காங்க, அவர் சொல்லமா இவர் சொல்றாரு, நீங்க யாரு சொல்றீங்க? இவர் மகன் தானே, அப்படித்தானே இருப்பான். அதான் எங்க அணித்தலைவர் ஷார்ப்னு சொல்லிட்டேன் நானு. அந்த குழந்தை சுட்டி குழந்தை உடனே அது ஒரு பெஞ்ச் மேல ஏறி நின்று டீச்சர் கதை இதுல என்ன தப்பு? அப்படிப்பட்ட நல்ல சுட்டி குழந்தைகளை தான் நாம் உங்களிடம் கொடுக்கிறோம். அதைத்தான் நீங்கள் அழகான பாண்டமான செதுக்குங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். அதை நீங்க செய்யறீங்களா? ஏன்னா இந்த பள்ளிக்கூடத்தை பத்தி நான் சொல்லவே வரல.
ஐயா வந்த உடனே அழகா சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்களுக்கு நான் கார் கொடுத்தேன்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்னு சொன்னாங்க, என்ன தெரியுமா, நம்ம இங்க படிக்காம போயிட்டோமே, எவ்வளவு இங்க சேர்க்காம போயிட்டோனே அப்படின்னு நினைச்சு. ரெண்டாவது என்ன சொன்னாங்க தெரியுமா, இப்ப நீட் தேர்வுக்கு நாங்க 6th ல இருந்தே கோச்சிங் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. ஹேட்ஸ் ஆஃப் யூ சார், ரொம்ப நம்மளுக்காக பெருமைப்படுறேன். ஏன்னா நீட் எக்ஸாம்காக இன்னைக்கு எத்தனை குழந்தைகள் போராடி கொண்டு இருக்கிறார்கள், எத்தனை சிக்கல்களை அந்த பெற்றோர்கள் சகித்துக் கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா. என் மகன் கூட படிச்சான், +2 முடிச்சுட்டு நீட் தான் படிச்சு நான் டாக்டர் ஆவேன்னு சொன்னான். எழுதுவான் என்ன இன்னைக்கு 4 வருஷம் வரைக்கும் எழுதிட்டு இருக்கான். பெற்றோர்கள் என்ன பாடுபட்டு இருக்காங்க தெரியுமா, தன் பிள்ளையோட கனவை தன் கனவாக பாவித்து அந்த குழந்தை படிப்பதற்காக எத்தனை வசதி வாய்ப்புகளை செலுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா. அவங்களுக்கு மனசுக்குள்ள கனவுங்க அது. அதுல வேற இந்த அம்மா சொல்றாங்க, என்னது சம்பாதிச்சு எங்களுக்காக கொடுக்க முடியாது, நீங்க தானே ஃபீஸ் கட்டுறதுக்கு இவ்வளவு வருத்தப்படுறீங்க. ஆமாமா, அவன் உங்களுக்கு கொடுக்க மாட்டான், எங்களுக்கும் கொடுக்க மாட்டான், அவன் முன்னாடி தான் கொடுப்பான். கொடுக்கும் போதே குடும்பம் நடத்த முடியல. எங்களுக்கு நாங்க தான் கடைசி வரைக்கும் ஓடி உழைக்கணும். என்ன சொல்லிட்டு இதுல எங்க இன்னொன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. எங்க அணித்தலைவர் டீச்சர் மாம்பழத்தை வரைஞ்சிட்டு சொன்னாங்கன்னா, மாம்பழத்தை கொடுத்துருக்காங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம். ஏன் இப்படி எடுத்துட்டு இருக்கீங்க, அவருக்கு இருக்கிறதால கொடுத்துட்டு இருக்காரு. எவ்வளவு நல்ல பணம் அவருக்கு. தன் பிள்ளைக்கு அழகா சொல்லிக் கொடுக்கிறார். பகிர்ந்து உண்ணும் பழக்கத்தை உன் ஆசிரியரிடம் காட்டு என்று அழகா மாம்பழத்தை வாங்கி கொடுத்து விட்டுருக்காரு. அதை நாங்க சொல்லி கொடுக்குறோங்க வீட்டுல. நீங்க அதை வாங்கிட்டு டக்கு சாப்பிட்டு கவுண்ட் இருக்க நீங்க மேடை விட்டு மைக் போட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க. நாய் கொடுத்து விட்டாரா, நாய் கடிக்கும், அதனால நாங்கெல்லாம் நாயெல்லாம் கொடுத்து விட மாட்டோம். கடிச்சிட்டா 40 ஊசி விடணும். அவன் அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் இல்லையா, அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். பெற்றோர்கள் எங்களுக்கு எது முடியுதோ அதைத்தான் கொடுப்போம். நல்ல வழக்கத்தை கற்றுக் கொடுப்பு களம் வந்து பெற்றோர்களாகிய நாங்கள் தான் ரோல் மாடல். உடனே ஒண்ணு சொல்றேன், அப்ப ஏன் கஷ்டப்படுறீங்க, ரோல் மாடல் ஏமா கஷ்டப்படுறீங்க. நடுவர்களே, அவன் படுத்துற பாடு வீட்டுல இருக்கு. நான் கோச்சுக்கு போன நாளை காட்டும் பேரண்ட்ஸ் மீட்டிங் போனதாங்க அதிகம். நான் சும்மா சொல்றேன், இப்போ மனசாட்சி தொட்டு சொல்றது எத்தனை பேரண்ட்ஸ் மனசுக்குள்ள கேட்டு பார்த்துக்கணும். லீவ் விட்டாங்கன்னா, லீவ் விட்டா வீட்டுக்கு வர சந்தோஷம் குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா. எல்லாருக்கும் இருக்கும். வரும்போதே ஷூ ஒரு பக்கம் ஓடும், சாக்ஸ் ஒரு பக்கம் ஓடும், பேக் ஒரு பக்கம் ஓடும். வீட்டுக்குள்ளே வரமாட்டான். அவனை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்குள்ள கொண்டு வரோம்னா படாத பாடு விடுவேன். அதான் சொல்றேன், அந்த டைரி, ஹோம்வொர்க் டைரி, அதை காணாமே ஆக்கிடுவாங்க. நான் அதை தேடி எடுத்து நாங்க ஹோம்வொர்க் பண்ணோம். எனக்கு இன்னொரு விஷயம், அந்த ஹோம்வொர்க் எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. டீச்சருக்கு மட்டும்தான் முடியும் நினைக்க, எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அதுக்குள்ள அவங்க அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போவானா, டீச்சர் உங்க அம்மா வர சொல்லி, உங்க அப்பா வர சொல்லி, ஐயோ ஐயோ கூப்பிட்டாங்க. எங்க வீட்டுல வந்து டம்முன்னு சொல்லுவான், எம்மா டீச்சர் கூப்பிட்டாங்கம்மா, என்னடா ஹோம்வொர்க் டைரியை காணும். ஐயோ ஹோம்வொர்க் டைரி இருந்துச்சோ, ஐயோ அதை பார்க்கலையே அப்படின்னு அதை எடுத்து அடுத்த நாள் நான் கோர்ட்டுக்கு போகணும். அங்க ஓடி போய் டீச்சர்கிட்ட போய் நாங்க கை கட்டி நிற்கிறோம். அதனால ரொம்ப பெரிய கொடுமையா இருக்கும் தெரியுமா. அதாவது டீச்சர் எல்லாரும் நின்றுப்போம். கண்டிப்பா டீச்சரே நின்றுப்பாங்க. அவங்க பிள்ளைக்காக இன்னொரு ஸ்கூல்ல படிக்கும்போது அந்த டீச்சர் போய் கண்டிப்பா நின்றுப்பாங்க. நிக்காம இருக்க மாட்டாங்க. பெற்றோர்களாக இருந்தால் கண்டிப்பாக டீச்சர் உங்களால கை கட்டி நிக்கணுங்க. அப்படி நிக்கும் போது அந்த டீச்சர் சொல்லுவாங்க, இந்த சம் உங்க மைண்ட் போடலாம், இதெல்லாம் போடலாம். ஐயோ அப்படியே அதே தெரியாத, நீங்க ஒழுங்கா உங்க பிள்ளைய நல்லா படிக்க வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புங்க. எங்க ஸ்கூல் பேர் கெட்டு போகுது, ஹோம்வொர்க்கா நல்லா பண்ணுங்க. நாங்க டியூஷன் போக முடியுமா, கோர்ட்டுக்கு போறதா டியூஷனுக்கு போறதா, நாங்க உடனே சரி தம்பி நீ டியூஷனுக்கு போ அப்படின்னு ஒரு டியூஷனுக்கு அனுப்பி விட்டோம்னா அங்க ஸ்கூல்ல 100 பிள்ளைங்க இருக்கும், 50 பிள்ளைங்க இருக்கும். அங்கேயும் அதே நிலைமை தான். இவன் ஓட்டி அடிச்சுட்டா வருவேன், திரும்ப ஸ்கூலுக்கு பேரண்ட் போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, பிரைவேட் டியூஷன் வச்சேங்க. ஒரு மாசத்துக்கு 4000 ரூபாய். போனா போய் தொலை, படிச்சு தொலைடா, இனி உன் ஸ்கூலுக்கு வர முடியாது. என்ன எவ்வளவு மனசு வருத்தமா இருக்கும் தெரியுமா. அந்த நேரத்தை ஒத்த பிள்ளைய வச்சுட்டு அந்த பிள்ளைக்காக கனவு கண்டு கொண்டு இருக்கிறோமே, எங்களுடைய சுமை அதிகமா. நீங்க 100 பிள்ளைங்க 1000 பிள்ளைங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரி தான். எல்லாம் பாஸ் பண்ணணும். ஏன்னா மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா நல்ல பேர் எடுக்கணும் இல்லையா, அதனால நீங்க பாஸ் பண்ணா போதும். ஆனா எங்களுடைய கனவு அப்படி இல்ல. என் பிள்ளை நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போனா நாங்க பிரைவேட் டியூஷன் வைக்கத்தானே செய்யணும். எங்களுடைய கவலைகள் தான், சுமைகள் தான் அதிகம். அதனால என் பையன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்தவன வீட்டுக்கு வளர்ந்தான். மா அப்படின்னா, என்னடா இந்த வாழ்க்கையாக கலத்திருமா, எனக்கு எதுக்குடா கடிகாரத்தை கலக்க சொல்ற. இல்லம்மா எங்க மிஸ் சொன்னாங்கம்மா, ரொம்ப வருத்தமா இருக்குமா. என்னடா வருத்தப்படுற, யாரோ வேணாம் வந்தாராம். அவரு சொன்னாரா, நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார், ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கைன்னு சொன்னாருமா. அதை நிப்பாட்டிக்கணும், அதோட கம்முன்னு இருக்கும்ல. எவ்வளவு சார் பாருங்க, ஸ்கூல்ல டீச்சர்ட்ட சொல்ல மாட்டேன், வீட்டுல வந்து எங்களை படுத்துற பாடு இருக்கு, அவனை சமாளிக்கிறது பெரும்பாடுங்க. நீங்க என்ன உங்ககிட்ட 7 மணி நேரம் இருக்கான், 7 மணி நேரமா 5 மணி நேரமா எங்கிட்ட காலம் உள்ள கிடப்பாங்க. இன்னொன்னு போர்வைக்குள்ள செல்ல வச்சிருப்பாங்க, போர்வை விளக்கவும் முடியல. ஏமா எங்க சார் கிளாஸ் எடுத்து இருக்காருமா, ஏன்னா 12 மணிக்காடா இருக்காரு. ஏமா அவருக்கு இடைவிடாமல் படிக்க சொல்லியிருக்காருமா, இடைவிடாமல் நான் படிச்சுட்டு இருக்கேன். அவனுக்கு சந்தேகப்பட முடியாது, சந்தேகப்பட்டா தற்கொலைகள் பெருகி கொண்டு இருக்கின்றன.
எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளைல. நாங்க நீங்க ஆன்லைன்ல படிக்கானா, ஆன்லைன்ல பார்க்கானா, என்ன செய்யறாங்கிறத அவனை சுத்தி கண்காணிப்பது எங்க. அது பொம்பளை பிள்ளையா இருந்தா அநியாயங்க. அது வாட்டு குசி குட்டி விட்டுரும். இந்த பையல மெசேஜ் தான், ஒரே மெசேஜ் தான். என்ன கேட்டா படிச்சுட்டு இருக்கும்போது சந்தேகம் கேட்கான். பொம்பளை பிள்ளைகிட்ட சந்தேகம் கேட்கான், ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைகிட்ட சந்தேகம் கேட்க. ஆன்லைன்ல என்ன பண்ண, நாங்க என்னங்க பண்ண, சுத்தி சுத்தி காவல் வந்துட்டு போங்க. போலீஸ்காரரோட நாங்க அதிகமா வேலை பார்த்துட்டு இருக்கோம். வேலையை பார்க்க முடியல. அவனை நாங்கள் ஆறுதல் கொடுத்தி தன்னம்பிக்கை ஊட்டி அவனை கரம் பிடித்து நடத்தி கொண்டு செல்கிறோம் அல்லவா, அந்த சிரமம் மாதிரி ஒரு சிரமம் எதுவுமே கிடையாதுங்க. அவனை ஜெயிக்க வைக்கிறது மட்டும்தான் எங்களுடைய இலக்காக இருக்கும். ஆனால் ஆசிரியர்களுக்கு அப்படி அல்ல. நீங்க மட்டும் கிளாஸ் எடுக்கலாம், நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரீங்க. 40 நிமிஷம் 50 நிமிஷம் 1.5 மணி நேரம் கூட எங்க ரேவதி பேசுவா கிளாஸ்ல. பையன் கேட்பாங்க, ஏன்னா அது அவங்களுக்கு அது பிரசவமா இல்லைங்க. நாங்க தாங்க நித்தமும் பிரசவத்துக் கொண்டு இருக்கிறோம். அவரை வளர்த்து பெரிய ஆளாக்கி ஒரு கல்விச்சாலையில் சேர்க்கும் வரை. ஏங்க இன்னொன்னு சொல்றேன், நான் எல்லா தாய்மாரும் அனுபவிச்சிருப்பீங்க. ஞாபகம் இருக்கு எனக்கு. காலையில 7 மணிக்கு எந்திரிச்சு, இந்த குட்டி போய் எந்திரிக்கவே மாட்டான். 8 மணிக்கு வேலை வந்துடும். 8 மணிக்குள்ள அந்த பெற்றோர்கள் என்னவா பண்ணுவாங்க தெரியுமாங்க? அந்நேரமா சூவை தருவாங்க, சாக்ஸை தருவாங்க. ஒரு அப்பா சூவை எடுப்பாரு, அம்மா வந்து சாக்ஸ் அழி பண்ணுவாங்க. அப்பா கொண்டு பாத்ரூம் அந்த பையனை கொண்டு தண்ணி குடிக்க வைப்பாரு. அம்மா வந்து வாயில சக்கு தோசையை 2 அடைச்சி அதை அவங்க இது பண்ணி கையை கட்டா கை உள்ள போகாது. அதை கட்டி சூவை சாக்ஸை போட்டு அந்த பையன் பேகை தேடி அதுக்குள்ள அந்த என்னென்ன பீரியடுக்குரிய புக்ஸ் நோட்டு எல்லாம் அங்க ஒண்ணு இன்னொன்று கிடக்கும். அத்தனை எடுத்து வச்சு அதை மாட்டி அவனை கொண்டு அந்த வேனுக்குள்ள தள்ள முன்ன படுற பாடு இருக்கு. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, பெற்றோர்கள் சிரமப்படுகிறாங்க, ஆசிரியர்கள் சிரமப்படுகிறாங்க. அத்தனை சிரமம் பெற்றோர்கள் தான் என்று சொல்லி நடுவர்களே, ஒரே ஒரு விஷயம், தாமஸ் ஆல்வா எடிசன். அந்த குழந்தை ஒரு மனவளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை. பள்ளியிலிருந்து அந்த பிள்ளை கையில் ஒரு கடிதத்தை கொடுத்து வீட்டிற்கு அனுப்பி விடுகிறார்கள். தாய் அந்த லெட்டரை பார்க்கிறார். லெட்டரை பார்த்து விட்டு அழுது விட்டு, தம்பி உனக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு அங்க ஆளுடா, நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்று அந்த தாய் அவரை சொல்லிக் கொடுத்து 100க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வைத்த ஒரு விஞ்ஞானி ஆக்கியது தாய் தான். அந்த தாய் இறந்த பின்பு தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த தாயுடைய பெட்டியை திறந்து பார்க்கும் போதுதான் அந்த கடிதத்தை பார்க்கிறார். தான் பள்ளியிலிருந்து நீக்கப்பட்ட கடிதத்தை பார்க்கிறார். ஆசிரியர் இல்லாமல் ஒரு பெற்றோரால் ஒரு பெரிய விஞ்ஞானியாக ஆக்கி காட்ட முடியும் என்பதற்கு ஒரு பெரிய சான்று தாமஸ் ஆல்வா எடிசன் என்பதை சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நான் உள்ளவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாமஸ் ஆல்வா எடிசனுடைய கடிதத்தை படிச்ச அந்த அம்மா இவருக்குள்ளே எதுக்காக கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குது வந்துடுச்சு. அன்பு மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். அன்பு சகோதரி ஜான்சி பேசுற வரைக்கும் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, ஆசிரியர்களுக்கு சிரமம் ஸ்கூல் தொடங்கி ஸ்கூல் முடிகிற மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க பேசுற பொருள் தான் தெரியுது, புதுசா ஒரு சிரமத்தை நம்ம மேல தலையில ஏற்றி வாங்கி கொண்டிருக்கு. காலையிலே வீட்டுக்கு போய் அந்த பயலுக்கு ஷூவை மாட்டி பல்ல தேய்ச்சி விட்டு சட்டையும் போட்டு வேலையில ஏற்றி விடுற புது வேலையை எங்களுக்கு ஆக்கிடுவாங்கன்ற பயம் வந்துச்சு. அது கூட செய்ய முடியாது நம்ம அவங்களுக்கு. இப்படி சொல்றாங்க பாருங்க, நாங்க தான் ஷூவை மாட்டணும், அதை செய்யணும், இதை செய்யணும். வீட்டுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் வேணுங்கிறாங்க. பையன் போர்வைக்குள்ள செல்லு பார்த்துருக்காங்க. உங்களுக்கு என்னத்தான் வேலைன்னு கேட்கிற வீட்டுக்குள்ள வேற என்னத்தான் வேலை உங்களுக்கு? போற போக்கில் சொல்லிட்டு போனாங்க பாருங்க. பள்ளியில இருந்து அந்த பையன் வீட்டுக்கு சந்தோஷமா வருவானா, எப்படா ஸ்கூல்ல விட்டு வருவோம், அவ்வளவு சிரமமா அவனுக்கு. வந்து ஷூ ஒரு பக்கம் பை ஒரு பக்கம் போட்டுட்டு வெளியே ஓடி போயிருவானா. இவங்க தேடிட்டு இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே எப்ப நிம்மதி இல்லையா அந்த பையனுக்கு? ஏன் வெளியே ஓடுறான்? நீங்க தானே சொன்னீங்க. என்னப்பா இங்க வந்து என்னெல்லாம் சொல்றது? தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு அவங்க அம்மா பாடம் சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு இருக்க பெரிய சிக்கலே அதாங்க. நாங்க பாடம் சொல்லி கொடுத்தா அந்த பையன் நல்லா படிப்பான். கூடவே நானும் படித்தேன். எனக்கும் டிகிரி இருக்குது. வீட்டில் இறக்குறீங்க பாருங்க ஒரு மெத்தடாலஜி. அதுலதான் இங்க சிக்கலே வரும். இன்னைக்கு ரீசன்ட் மெத்தடாலஜி என்னது, ப்ளூ பிரிண்ட் என்னது, டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க. வீட்டில் சில சமயம் தாத்தாக்கள் வேற இடையில் பண்ணுவாங்க. இன் 47 ஐம் ஸ்டடிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ராமனுஜம் இன்ஸ்டிடியூட். இங்க தொடங்கி அவனுக்கு அந்த கணக்கும் புரியாம இந்த கணக்கும் புரியாம டீச்சர் எங்க தாத்தா இப்படிதான் சொல்லுது. யாரையெல்லாம் சமாளிக்கிறது அந்த டீச்சர்? இவ்வளவு துன்பங்கள் இருக்கிறது. பிள்ளைகளை பத்தி இவங்க கனவு வந்துட்டே இருப்பாங்க. அதாவது தப்பு, கனவு வந்துட்டே இருக்கிறதால பிள்ளைங்க ஓட்ட விட்டுருங்க. நிஜத்துக்கு வாங்க, 24 மணி நேரம் கனவு. அப்புறம் எப்படி அவனுடைய வாழ்க்கை செயல்படும்? டெக்னாலஜி வந்து டீச்சருக்குள்ள சுமையை குறைச்சிருக்கலாம். 8 மணி 9 மணிக்கு போன் வருது டீச்சருக்கு. 5 மணியா நான் வீட்டுக்கு போயிட்டு இருந்தது. டெக்னாலஜி போயிட்டு ஆகிருந்தது 8 மணி 9 மணி நேரம் போன். இதுல பெற்றோர்கள் தருகிற மிகப்பெரிய சிரமம் எது தெரியுமா? ஆசிரியருக்கு என்ன கொடுமை பண்ணா, இவங்களுக்கு ஏதாவது குறை இருந்துன்னா அது அடுத்த டீச்சருக்கு மேல ஏற்றி சொல்லிடுது. அதுவும் பள்ளிகளில் தமிழாசிரியர்கள் ஒரு பாவப்பட்ட ஜீவிகள் இருக்கு பாருங்க. சக ஆசிரியர்களுக்கு கூட அவங்க ஒரு மரியாதை இருக்காது. இன்னொரு விசார தமிழாசிரியர் என்னை வந்துக்கிட்டு சொல்றேன், நானும் தமிழாசிரியர் தான், கணக்காசிரியர், அதுதான் உயர் சக்தி. இந்த மாதிரி இருக்கிற செயல்களை என்ன சொல்றது? வாடி வாசல்ல காலை அடக்கிற வாத்தியார் கூட வகுப்புற வாசல் வந்து அடங்கி போயிடுறாங்க. அப்படிதான் இருக்குது.
ரொம்ப ஏப்பா ப்ராஜெக்ட் முடிச்சா ரெக்கார்டு முடிச்சான்னு கேட்டா சார் 1098 நம்பர் உங்களுக்கு தெரியுமா? சைல்டு கம்ப்ளைண்ட் நம்பர், போக்சோக்குள்ள நம்பர் கேட்க நம்ம நெருக்கி கேட்டேன்னா ஒரு பையன் கேட்டேன், ஏன்டா இந்த முடியெல்லாம் ஏன்டா இப்படி வளர்த்து வச்சிருக்கிற, நாளைக்கு வரும்போது கண்டிப்பா நீ வெட்டிட்டு வரணும், கண்டிப்பா வெட்டிட்டு வரணும், இது நம்ம பள்ளி ரூல்ஸ்ல இதெல்லாம் கிடையாது, செய்யக்கூடாது. சார் உங்களுக்கு திருக்குறள் தெரியுமா சார் அப்படிங்கிற, ஆனா தெரியும். இந்த திருக்குறள் தெரியுமா சார்? மயிர் நீப்பின் வாழா கவரிமான் அப்படி நிறுத்திட்டான். மயிர் நீப்பின் வாழா கவரிமான் நிறுத்திட்டான். அப்படின்னா முடிவெட்ட சொன்னேன்னா நாளைக்கு நீ எங்க இருப்பேன்னு பாத்துக்கோ, நீ முடியே வெட்டாண்டா, அது பந்தலாகி பறந்து பாலக்கா கூட காக்கட்டும், எனக்கு கவலை இல்லைடா. அப்படிதான் இருக்கு நிலைமை. ஆசிரியர்கள் நிலைமை இன்னைக்கு அப்படி இருக்குது, அடங்கி போக வேண்டியது. ஒரு காலத்துல திமிரா இருந்தாங்க, இன்னைக்கு இவங்க தான் அடங்கி போக வேண்டியது. என்னப்பா என்ன செய்யணும், பாடம் நடத்தணும், நடத்துங்க சார், நடத்துங்க. முன்னாடி மக்குன்னு சொல்லுவாங்க, இந்த ஏதாவது ஒரு மக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ அவன் சொல்றேன் சார் அந்த மக்கு நான் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு பாட்டு பாடுறேன், நீங்க அப்ப மக்கு சொல்றேன், வலைய வச்சு வைக்கணும், மாட்டுறது பாட்டு. இப்ப சொல்லுங்க சார் என்ன சார் நிலைமை? ஆசிரியர்களை நீங்க யூடியூப்ல பாருங்க, ஆசிரியர் படுத்துற பாட்டி நடுவில் ஆசிரியர் வச்சு குண்டு அடிக்கிற பையன், அவருடைய கரங்கள் கட்டப்பட்டிருந்தால் இந்த சமூகம் எப்படி எழுச்சி வரும்? எங்க சிக்கல் தெரியுமா? பெற்றோர்கள் கல்வியையும் கன்சியூமர் ப்ராடக்டாக மாத்திட்டீங்க, அதுதான் சிக்கல். அது சொன்னாங்க தாராள பேசும்போது, என் கையில ஒப்படைச்சிட்டியா நல்லாக்கி தருவான் நம்பிக்கை ஓடிப்போ, நீ எடுத்துக்கிட்டா 2 வருஷம் வாரண்டியா. ப்ராஜெக்டை பத்தி சொன்னாங்க, நாங்க ப்ராஜெக்ட் தர ரெடி இல்லைங்க, வேண்டாம், நாங்க ஸ்கூல்லேயே வச்சு சொல்லி கொடுத்துருவோம். எத்தனை ப்ராஜெக்ட் கொடுப்பீங்க வருஷத்துக்கு? யார் கேட்கறா? பேரண்ட். நான் பணம் இவ்வளவு கேட்கிறேன், எத்தனை ப்ராஜெக்ட், எத்தனை அசைன்மெண்ட் கொடுப்பீங்க, எத்தனை ஃபீல்டர் கூட்டிட்டு போவீங்க, எல்லாம் கேட்பது நீங்கள். இதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பள்ளியை நம்பி ஒப்படைத்து விட்டு வெளியே நீங்கள் வருகிற பொழுது சாதனைகளாக உங்கள் கைகளில் இருந்து ஆசிரியர்கள் தருவார்கள். ஆனா அவர்களுக்கு கொடுக்கிற சிரமம், அவர்கள் நிம்மதியாக வேலை பார்க்க முடியும். 1000 கம்ப்ளைண்ட், சின்ன விஷயம். ஒண்ணு நினைச்சுக்கிறீங்க, ஆசிரியர் என்பவன் இயந்திரம் அல்ல, அவனும் உணர்வுகள் உள்ள மனிதர். என்னைக்கோ ஒரு நாள் கரெக்ஷன்ல தப்பு வருங்க, ஹியூமன் எரர் வரும். ஆனா அந்த ஒத்த நாள் பிடிச்சிட்டு வந்து நிப்பிக்க பாருங்க, மேடம் எவ்வளவு ஃபீஸ் கட்டுறோம், என்ன பண்றாங்க அந்த மேடம், எத்தனை கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, என்ன திருத்துறாங்க அவங்க கிட்ட? இல்ல சார் அன்னைக்கு ஒரு எரர் ஏதோ தப்பாயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. நல்லதா? இன்னொரு பெற்றோர்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு, ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி எத்தனைக்குமா, அந்த பையனை வச்சுட்டு இவங்க எல்லாம் டீச்சர் சார், ஏங்க எங்க இருக்கிறீங்க பெற்றோர்கள்? எப்படி வேலை தெரியுமா அந்த ஆசிரியர்? அவங்க தப்பு செய்ய நான் வரேன் பார்க்கறது, அவ்வளவு பணம் கொடுக்கிறேன், எனக்கு அதிகாரத்தை மாற்றிக் கொள்ளுங்கள். ஆசிரியர் என்பவன் ஒரு அப்படிக்கட்டான தியாகி. அந்த தலைவர் சொன்னார், அணித்தலைவர் தொடங்கும் போது, இந்த தேசிய கொடி சுதந்திர காற்றில் பறக்கிறது, இந்த சமுதாயத்தின் சிற்பிகள் ஆசிரியர்களின் தியாகங்களால் பறக்கிறாங்க. நல்ல ஆசிரியர்கள் என்ன சமுதாயம் இல்லை. இவ்வளவு பெற்றோர்கள் இருக்கீங்களா, எங்கோ ஒண்ணுதான் அங்கே முடிக்குது. இந்த பேக் பெஞ்சர்ஸ் சொல்றாங்க, அவங்க கேட்டு பாருங்க, ஆசிரியர் சொல்லுவான். நல்ல ஆசிரியர் எங்க கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? பேக் பெஞ்சர் கேளுங்க. அந்த டீச்சர்ல நான் எங்கேயோ கேட்பேன் சார், என் வீட்டுல கூட அவ்வளவு பிரச்சனை சொன்னாங்களே, நீட்டு படிக்க வைக்கிறவங்க தான் எழுதினான் எழுதுமா, அவங்க டாக்டர் விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். நீ திணிக்கிறேன், இதை டீச்சர் கண்டுபிடிச்சுவா, 2வது நாளே கண்டுபிடிச்சுவா. சார் டோன்ட் ப்ரெஷரைஸ் சார், அவனை பண்ணாதீங்க சார், அவன் நல்லா டிராயிங் பண்றான், மாடல் ஆர்ட் அவ்வளவு வரையறான், ஒரு பிகாசோ ஏஞ்சல மாதிரி வருவான் சார், நல்லா அனிமேஷன்ல கொண்டு சேரு. எங்க குடும்பத்துல இது வரைக்கும் டாக்டர் கிடையாது, நீ படிச்சு வேண்டியதுன்னு கேட்கிறேன், அந்த பையனை போட்டி இருக்கிற இதை எல்லாத்தையும் சேர்த்து திணிப்பது ஆசிரியர்கள். ஒரு தேர்வு கூடத்துல இந்த ஆனுவல் எக்ஸாம் நடக்கிற இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரெஷர் பார்த்துட்டாங்க, பிளட் ப்ரெஷர் நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் கூடுதலாக கொண்டு தான் போன ப்ரெஷர் கிடையாது, அந்த டீச்சருக்கு பார்க்கணும்னு பார்த்துருக்காங்க, டபுள் மடங்கு எகிரிடுச்சு. ரிசல்ட் வர அன்னைக்கு பையன் நார்மலாக இருக்கான், டீச்சருக்கு டப்புன்னு அடிக்குது. அந்த டிஸ்ட்ரிக்ட் வருமோ, இந்த டிஸ்ட்ரிக்ட் வருமோ, டாப்ல எந்த எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட் வருமோ, நமக்கு இன்ஜினியரிங் வருமோ வராதோ, என்ன பிரஷரைஸ் சொல்லுங்க. கல்வி என்பது இப்படிப்பட்ட சூழலுக்குள் ஆக்கினது யார்? இந்த பெற்றோர்களின் தவறான எதிர்பார்ப்பு தான் இவ்வளவு சூழலுக்கு. அதை நீங்க வந்து சுமைன்னு வர சொல்றீங்க, என்ன செய்யறது? பையனுக்கு கையெழுத்து நல்லா இல்லை, அதுக்கு ஆசிரியர் தான் பொறுப்பு. அவனுடைய குணம் நல்லா இல்லை, ஆசிரியர் தான். அதாவது அவங்க சொன்னாங்க, கேட்ட வார்த்தைகள் தான் கெட்ட வார்த்தையா பேசுறோம். ஏதாவது சிலபஸ்ல கெட்ட வார்த்தை வச்சிருப்போம் நம்ம ஸ்கூல்ல, இல்ல அவங்களே அதை சொன்னாங்க. அப்ப எங்க இருந்து கேட்கிறான்? வீடுகளிலும் சமூகத்தில் இருந்து கேட்கறதுக்கு ஆசிரியர் எப்படிங்க பொறுப்பாவாங்க? மதிப்பெண்ணான்னு கேட்டாங்க. ஒரு பையனின் மதிப்பை உயர்த்துவதாங்க ஆசிரியருடைய பணி. மதிப்பெண்ணுக்கு நேங்கி நிற்பது நீங்கள். பெற்றோரிடம் இருக்கக்கூடிய இன்னொரு மோசமான குணம், அந்த கம்பேரிசன். அவன் எடுத்துட்டோம், ரவி ஒன்னை விட 3 மார்க் கூட எடுத்துட்டான், நீங்களும் எடு, அது பயில போட்டு படிக்க வேண்டியது. நான் டீச்சர் மேடம் அவனுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம் அதே இது சொல்லி கொடுங்க. சில அந்த ஆண்டிட்ட மெனுலாம் மேடம் உங்க பையனுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறீங்க? சாப்பாட்டுனால அறிவு வராது, படிச்சாதான் வளரும். அது கூட தெரியாம இருக்கிற பையன் என்ன செய்யறோம்? டீச்சர்ஸுக்கு ட்ரைனிங் ஒன்று இருக்கு தெரியுமா உங்களுக்கு? டீச்சர்ஸுக்கு ஒவ்வொரு பள்ளியும் அப்டேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, அவங்கள்ட்ட எப்படி பழகணும், அகாடமிக் ஸ்டைல் எப்படி மாறி இருக்கு, ப்ராஜெக்ட் எப்படி கொடுக்கணும், NEP 2020 டீச்சர்ஸை பத்தி நாங்க பக்கமா இருக்கு. பேரண்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஒழுங்கா வந்து நல்ல ஸ்கூலை பத்தி சேர்த்து அவ்வளவுதான் முடிஞ்சது. பிரசவத்தோடு இறக்கி வைக்கிற வேதனை 13 ஆண்டு கழிச்சு திரும்ப சுமக்கிறீங்க. அது கூட கிடையாது, காலேஜ்ல போயிடலாம். அந்த 10 மாத சுமை உங்களுக்கு 12-13 ஆண்டு தான் சுமைங்க. ஒரு ஆசிரியருக்கு தன்னையும் பார்க்க வேண்டும், தன் பள்ளியின் பெயரையும் நிலைநாட்ட வேண்டும், பெற்றோரின் எதிர்பார்ப்பையும் மும்முனை தாக்குதல்ல ஒரு டீச்சரை என்ன பேசுறீங்க நீங்க? பெற்றோர்னா அவ்வளவு, டீச்சர்னா அவ்வளவு இலக்காருமா? அது குடியரசு
ஆசிரியர்களால் புகழ்பெற்ற நாடுங்க இது வந்துச்சு. ஒன்னே ஒன்று சொல்லி நினைக்கிறேங்க, பிள்ளைகள் மேல் கனவுகளை திருத்தாதீர்கள். அவர்கள் பிறக்கும் போதே அவர்களுக்கான திறமை ஏதாவது உள்ள இருக்கு, வலிச்சு பிடிச்சி இருக்காதீங்க. அது யாருக்கு தெரியும்? நல்ல ஆசிரியருக்கு தெரியும் சார், நல்ல ஆசிரியருக்கு தெரியும். அதுக்காக தான் இவ்வளவு பெரிய கிரவுண்டு, வெறும் படிப்புக்கு இந்த ஸ்கூலோட பெரிய கிரவுண்ட் இருக்காதுங்க. இங்க ஒரு பிடி உஷா வரலாம், இங்க ஒரு சச்சின் டெண்டுல்கர் வரலாம். அவர்களை வளர்க்கறதுக்கு நீங்கள் தடையாக இருக்காதீர்கள். பேருங்களே, இவ்வளவு பெரிய கிரவுண்டை நான் கட்டிருக்கேன். இவ்வளவு இங்க தியேட்டர் எஜுகேஷன் உண்டு நினைக்கிறேன். இந்த ஸ்கூல்ல நாடகத்துறையிலும் சாதிக்கலாம். துறைகள் பல இருக்கிறது. பள்ளிகள் அதுக்கான வாய்ப்புகளை வழங்குகின்றன. பெற்றோர்களை குறுகிய சிந்தனையில் உங்கள் கனவுகளை பிள்ளைகள் மேல் ஏற்றுவதை விட்டுவிட்டு அது நிறைவேறாத போது ஆசிரியர்களை காரணம் சொல்லாமல் எல்லா கனவுகளுக்கும் பள்ளிகள் திறந்திருக்கின்றன. தைரியமாக ஆசிரியர்களை நம்பி அனுப்புங்கள். சிரமமாக இருந்தாலும் அந்த சிற்பிகளை உருவாக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். வாய்ப்பு நன்றி. எதிரணியிலிருந்து ஆசிரியர் கருணாநிதி அவர்கள் வந்தார். ரொம்ப அருமையாக பேசினார்கள். உண்மையிலே எனக்கே மனசு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. அந்த அணியிலிருந்து பேசாம இந்த அணிக்கு வந்து உட்காந்துட்டோம்னா நல்லா இருக்குமோ அப்படின்னு செஞ்சிருக்கலாம். ஆனா நீங்க பேச கூப்பிட்டுட்டீங்க, எனக்கு என்ன செய்ய தெரியலையா. அருமையா பேசினார். ஆனா அவர் தொடங்கும் போது எப்படி தொடங்கினார் அப்படின்னா, வாடி வாசலுக்கு போய் மாட்டை கூட அடைக்கலாம், ஆனா பள்ளி வாசலுக்கு வந்து பிள்ளைகளை அடக்க முடியலன்னு சொன்னார். ஏங்க, நாங்க 10 மாசம் வர இருந்து அந்த பிள்ளை இவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து பிள்ளையா உங்ககிட்ட கொண்டு வந்து விட்டா நீங்க மாட்டை அடக்குற மாதிரி அடக்க முடியலன்னு சொன்னீங்கன்னா இது என்னங்க உங்களுடைய ஆசிரியருடைய திறன் அப்படிங்கறத எனக்கு வருத்தமா இருக்கு. உங்களுக்கு குறை சொல்லுங்க, வருத்தத்தை சொல்றேன். அடுத்து ஒரு வார்த்தை சொன்னா தெரியுமா, முடிய இப்படிலாம் வச்சுட்டு வர்றான், உன் தலை பந்தலா போனா என்ன, அதுல பாகக்கா காய்ச்சினா என்ன. உங்க பிள்ளையா இருந்தா நீங்க இப்படி சொல்லுவீங்களா சார்? சார், உங்க பிள்ளையா இருந்தா நீங்க இப்படி சொல்லுவீங்களா? எப்படி கெட்டு போ, நீ நாசமா போன்னு சொல்லுவீங்களா? அப்ப எங்க பிள்ளைனா உங்களுக்கு ஒரு இலக்காரமா இருக்கா? அப்படி சொல்லிருக்க கூடாது சொல்றேன். ஆமா, அப்படி சொல்லிருக்க கூடாதுல்ல. இப்போ வருத்தப்பட்டு என்ன செய்யும் சார்? நீங்க தியாகிகள், ஆசிரியர்கள் எல்லாருமே தியாகிகள். நாங்க நாங்க மேடையில் இருக்கிறோம் இல்லையா, எல்லாருமே அவங்களுடைய திறமைக்கு பின்னால் ஒரு ஆசிரியர் தான் நிச்சயமாக காரணமாக இருப்பார்கள். இதுல எந்த மாற்றமும் இல்லை. எங்களுக்கு பின்னாடி ஒரு ஆசிரியர் இருக்காங்க. எங்களுக்கு என்ன வருத்தம்னா, எங்க பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு ஆசிரியர் ஏன் கிடைக்கல, அப்படி ஒரு கல்வி சூழல் ஏன் அமையலங்கிறதா எங்களுடைய கேள்வி. நான் ஆசிரியர்களை குறை சொல்ல, இந்த கல்வி சூழல் ஏன் ஆசிரியர்களையும் இப்படி சிரமப்படுத்தி எங்க பிள்ளைகளை உருவாக்க விடாமல் வைத்திருக்கிறது. ஆனா அன்னைக்கு ஆசிரியர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? எனக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல, உன்னை திருத்தாம விட மாட்டேன். அன்னைக்கு ஆசிரியர்கள் பிள்ளைகள் மேல அக்கறை காமிச்சாங்க. இன்னைக்கு ஆசிரியர்கள் நீ கேடு கட்டாலும் பரவாயில்ல, நான் பாதிப்படையாமல் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். அதான் அவர் சொன்னார்ல, அன்னைக்கு அப்படி இல்லையே சார். ஆசிரியர்கள் எவ்வளவு முரட்டுத்தனமான பிள்ளைகளையும் ஒரு வழி செஞ்சாங்களா இல்லையா சார்? பிள்ளைகளுக்கு ஆசிரியர்களை பிடிச்சிருந்தா அந்த பாடம் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதுல அதிக மதிப்பெண் எடுக்கத்தான் செய்வான். இது உண்மையா இல்லையா? படிச்ச பாடங்களுக்கு முக்கியம் இல்ல சார், பிடிச்சவங்க நடத்துற பாடம் என்பதுதான் முக்கியம். எங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நடந்து போகிறார்கள், அங்கிருந்து வரும்போது பறந்து வருகிறார்கள். என்ன காரணம்? அந்த இடமே பிடிக்காத அளவுக்கு இவ்வளவு அழகான இடம். அந்த பள்ளிக்கூடத்தை பத்தி சொல்லுங்க. நிறைய பள்ளிக்கூடங்கள் அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா அவங்க வருவதற்கு அங்க என்ன தடை இருக்குது, அதை சரி பண்ணுங்க. அதை சொன்னா அந்த அம்மா வேற துணிவெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது, வாரிசு படம் எல்லாம் பார்க்க வேண்டியது. எங்க பாடம் நடத்தவே நேரம் இல்லைன்னு நீங்க தான் சொன்னீங்க. அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு வாரிசு படம் பார்க்கறதுக்கும் துணிவு பார்க்கறதுக்கும் அவங்களுக்கு நேரம் இல்லை. இப்போ உங்ககிட்ட படிச்ச பையன் என்ன சொல்றான், எங்க டீச்சர் வாரிசு படம் பார்த்துட்டாங்க, அவங்க துணிவு படம் பார்த்துட்டாங்க, எனக்கு அவதாரம் சேர்த்து கொடுப்பாங்க அப்படிங்க. ரொம்ப சங்கடமா இருக்கு. பயங்கரமா பேசியிருக்காங்க. ஐயா, என்னத்துக்கு தான் பதில் சொன்னே தெரியல. அந்த பையனுக்குள்ளே ஒரு ஓவியன் ஒளிந்திருக்கிறான் என்பதை ஆசிரியர் கண்டுபிடிப்பார், உண்மைதான். ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, நீங்க ஓவிய கிளாஸ்க்கு கூப்பிட்டா பரவாயில்ல, அவன் டிராயிங் கிளாஸ் வரணும், பியானோ கிளாஸ் வேணும், கராத்தே கிளாஸ் போகணும், நீச்சல் கிளாஸ் போகணும், ஃபுட்பால்லையும் சேர்ப்பீங்க, வாலிபால்லையும் சேர்ப்பீங்க, டான்ஸ்ல சேர்ப்பீங்க, பாட்டுல சேர்ப்பீங்க. ஒத்த பிள்ளைய நாங்க எத்தனைக்கு தான் இழுத்துட்டு அலையுது. காலையில் 5 மணிக்கு பைக் எடுத்து அப்பா பிள்ளைய முன்னாடி வச்சாருன்னா பால்காரனை விட வேகமா போண்டிருக்கியா. இந்த டியூஷன் முடிச்சு, அந்த டியூஷன் முடிச்சு, இந்த கிளாஸ் முடிச்சு, அந்த கிளாஸ் முடிச்சு கொண்டு வந்து உங்க பள்ளிக்கூடத்துல சேர்க்கக்குள்ள பாதி ஜீவன் போயிருக்கியா. அந்த வேதனையை சொன்னா இவர் ரொம்ப கோபப்படுறாரு. இவங்க எப்படி சொல்லலாம், பிள்ளையின் கையெழுத்து சரியில்லைன்னா நாங்களா தப்பு? ஐயா, பிள்ளையுடைய கையெழுத்து சரியில்லைன்னா உங்க தப்பு இல்லையா? ஆனால் பிள்ளைகளுடைய தலையெழுத்தையே உங்களை நம்பிதானே ஒப்படைக்கிறோம். அதுதான் எங்க வேதனை. பெற்றோர்கள் யாரு தெரியுமா? அந்த பிள்ளைகளுடைய பேருக்கு முன்னாடி ஒரு இனிஷியல் இருக்கும், அதை கொடுத்தவங்க தான் என் பெற்றோர்கள். ஆனா பிள்ளைகளுடைய பேருக்கு பின்னாடி MBBS, BL, BCom, MCom போடுறாங்க இல்லையா, அந்த இனிஷியலை கொடுக்கறவங்களே நீங்க தானேங்க. அப்ப அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதுல இருந்து விலகி ஓடுறீங்க. தேசத்தின் தியாகிகளை போல ஆசிரியர்களும் தியாகிகள். எந்த தியாகியும் நான் பட்ட கஷ்டத்தை, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் சொல்லி காட்டவே மாட்டார்கள். சொல்லி காட்டக்கூடாதுல ஏன் சொல்லி காட்டுறீங்க? மாதா, பிதா, குரு அப்படின்னு உங்களை தெய்வத்துக்கு சமமான இடத்துல நாங்கள் வைத்திருக்கிறோம் என்றால் நீங்க இவ்வளவு சங்கடத்தை சொல்லி அழக்கூடாது சார். நீங்களே இப்படி அழுதிங்கன்னா உங்களுக்கு எங்களுக்கு வேற ஒரு வித்தியாசம் கிடையாது. ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? அவங்க சம்பளத்தை வாங்கிட்டு கஷ்டப்படுறாங்க, நம்ம சம்பளத்தையும் கொடுத்துட்டு கஷ்டப்படுறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். முன்னாடி பிள்ளைங்க மேல ஒரு தப்புனா நம்ம வந்து பள்ளிக்கூடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இப்ப நம்மளுக்கு முன்னாடி அவங்க நம்ம கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க.
நம்ம எங்க போறது, இதுக்கு முன்னாடி தப்பு செஞ்சா வாத்தியார்ட்ட சொல்லலாம்னு சொல்லலாம். இப்போ தப்பு செஞ்ச வாத்தியார் வந்து நம்மகிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, உங்க பிள்ளை இப்படி செய்யுது, நம்ம இதுக்கு மேல எங்க போறது? அதுக்காக தான் ஸ்கூல்ல கொண்டு வந்து விட்டோம். இதுக்கு மேல கோர்ட்ல கொண்டு போய் அந்த மாதிரி தான் விடணும். நீங்களே படிக்க வச்சு வளர்த்துக்கோங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல பிள்ளைகள் என்னென்னலாம் பாடாப்படுறாங்க. காமராஜருங்க அந்த யூனிஃபார்ம் ஒண்ணு கொண்டு வரும்போது பிள்ளைகளுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக யூனிஃபார்ம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு யூனிஃபார்மே பிள்ளைகளுக்குள் ஏற்றத்தாழ்வை உருவாக்குகிற ஒன்றாக மாறிவிட்டது இல்லையா? அரசு பள்ளிக்கூடம்னா ஒரு யூனிஃபார்ம், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னா ஒரு யூனிஃபார்ம், சிபிஎஸ்இ ஸ்கூல்னா ஒரு யூனிஃபார்ம். அன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சொல்லுது அதெல்லாம் பணக்கார யூனிஃபார்ம், நம்மளாம் ஏழை யூனிஃபார்ம். யூனிஃபார்ம்ங்கிறது பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லைங்கிறதுக்கு தானே. அப்ப அதுலயே ஒரு ஏற்றத்தாழ்வை உருவாக்கி வைத்திருக்கிறதே இந்த கல்வி சூழல். அதாங்க எங்களுக்கு வருத்தமா இருக்கு. நாங்க படிக்கும் போதெல்லாம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வரலன்னா என்ன செய்வாங்க தெரியுமா? வாத்தியாரு 2 பிள்ளைகளை அனுப்பி அவங்க வீட்டுல உட்காந்துருப்பாங்க, அடிச்சு இழுத்துட்டு வந்து இங்க உட்கார வை கூட்டு வருவாங்க. வீட்டுல இருந்த பிள்ளைகளை கூட்டு வருவாங்க. இன்னைக்கு ஃபீஸ் கட்டலன்னா பள்ளிக்கூடத்துக்கு வந்த பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்புகிற சூழல் தானே மாறி இருக்கிறது. பிள்ளைங்க படிக்கிறதுக்கு புத்தக நோட்டுகளை விட ரூபாய் நோட்டுகள் தான் அதிகமாக தேவைப்படுகிறது என்றால் நாங்க இன்னும் அதிகமா உழைக்க வேண்டியிருக்கு சார். எங்க உழைப்பையும் தாண்டி பிள்ளைகளையும் நாங்க கவனிக்கணும்னா நாங்க எங்க போய் சேர்வது? ஐயா, கயறுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? கயர் என்னங்க செய்யும்? ஒரு கயருடைய வேலை என்ன? 2 பொருளை ஒன்னா சேர்த்து கட்டணும். ஆனால் இன்னைக்கு நிறைய பள்ளிக்கூடத்தில் பிரிப்பதற்காக அந்த கயிறு கட்டப்படுது. மாணவர்களுக்குள்ள சாதி கயிறு கட்டுறாங்க. அப்ப எங்க கொண்டு வந்து இந்த கல்வி சூழல் பிள்ளைகளை நிறுத்தி இருக்கிறது? சாதியில பிரிஞ்சு வீணா போன மனுஷங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்து சேர்த்தோம். இப்ப பள்ளிக்கூடத்திலும் இந்த பிள்ளைகள் ஜாதி ரீதியாக மத ரீதியாக பிரிந்து போவார்கள் என்றால் இந்த கல்வி சூழல் எப்படி நல்ல மனிதர்களை உருவாகும்? பள்ளிக்கூடத்தை சொல்லிக் கொடுக்கறது இல்லையம்மா. இந்த சூழல் அப்படி இருக்கு. நான் சொல்றேன், பள்ளிக்கூட சூழல் அப்படி ஆயிட்டாங்க இல்லையா? என்ன காரணம் தெரியல. ஆனா பள்ளிக்கூடத்துல இதெல்லாம் நடக்குதா இல்லை? பள்ளிக்கூடத்துல கட்டிட்டு வந்தாங்கன்னா பள்ளிக்கூடம் சொல்லி தரல. ஆனா அவனுக்கு எதுவும் ஆயிடுச்சு. வீட்டுல என்ன சொல்லி தரல. வீட்டுல கொரோனா காலத்துல பட்ட பாடலாம் ஆசிரியர்களாக ஏதோ கஷ்டப்பட்டு வீட்டுல உட்காந்து சொல்லி கொடுத்தீங்க. நாங்க அவங்கள உட்காந்துட்டு பட்ட பாடு. என் ஒரு பையன் சார் வீட்டுல உட்காந்து மொபைல்ல பாடம் நடந்துகிட்டு இருக்கு, கேம் விளையாடிட்டு இருக்கான். அவங்க அப்பா என்னடா செய்யறா? பிடி பீரியட் அப்படிங்க படிக்கிறேன், பிடி பீரியட் ஓடிட்டு இருக்கு. பிள்ளைங்க மனநிலையே வித்தியாசமா இருக்கு. ஒரு யூகேஜி பையன் எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, நான் படிக்கிறது நீ படிக்க வேலைக்கு போறேன் அப்படின்னு. யூகேஜி பையன் என்னடா வேலைக்கு போவேன்? நான் எல்கேஜி பிள்ளைகளுக்கு டியூஷன் சொல்லி தரேன் அப்படின்னு. இந்த பிள்ளைகளை நாங்க வீட்டுல வச்சுக்கிட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து பிடிச்சி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு என் பையன் சொல்றேன்மா எல்லா பாடத்துலயும் நான் 100 மார்க் எடுத்தா நீங்க என்னமா செய்வீங்க? அவங்க கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். நான் சொன்னேன் எல்லா பாடத்துலயும் 100 மார்க் நீ எடுத்த ஹார்ட் அட்டாக்கே வந்துடும், அதனாலதான் எல்லாத்துலயும் 40 மார்க் எடுத்தேன். எனக்கு இன்னொரு வருத்தம் என்னன்னாங்கய்யா, இந்த ஆன்லைன்ல பிள்ளைகள் பரீட்சை எழுதுனாங்க பாருங்க. பாடம் எப்படியோ படிச்சு போச்சுங்க, பரீட்சை எழுதுனாங்கல்ல, பரீட்சை எல்லாம் எழுதி ரிசல்ட் எல்லாம் வந்துச்சு. அப்புறம் இந்த ஆஃப்லைன் கிளாஸ் வந்த உடனே பிள்ளைகள்கிட்ட கேட்டா உங்களுக்கு ஆன்லைன்ல பாடம் எடுக்கிறது பிடிச்சதா ஆஃப்லைன்ல பாடம் எடுக்கிறது பிடிச்சதான்னு கேட்டது அந்த பிள்ளைங்க ஒரே வார்த்தை தான். எல்லா பிள்ளைங்களும் 90% பிள்ளைங்க சொன்னிச்சு, நீங்க பாடம் ஆன்லைன்ல எடுத்தாலும் பரவாயில்ல, ஆஃப்லைன்ல எடுத்தாலும் பரவாயில்ல, பரீட்சை மட்டும் எங்களுக்கு ஆன்லைன்லயே வைங்க. எதுக்கு காப்பி அடிக்க? நீ இந்த கொஸ்டின் அனுப்பு, நீ இந்த கொஸ்டின் அனுப்பு. எனக்கு என்ன வருத்தம், இது ஆசிரியர் மேல எல்லாம் குறை சொல்லல, கல்வி சூழல் தான் சிரமம். இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகள் தாம் பாடத்தை காப்பி அடிச்சு எழுதலாம் என்கின்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள் என்றால் இவங்க தான் நாளைக்கு படிச்சு டாக்டர் ஆக போறாங்க, இவங்க தான் படிச்சு போலீஸ் ஆக போறாங்க, இவங்க தான் படிச்சு வக்கீல் ஆக போறாங்க. இவங்க இந்த தேசத்தை எப்படி காப்பாற்றுவார்கள்? பரீட்சை எழுதுற இடத்துல எதுக்கு மேற்பார்வையாளர்? படிச்ச பிள்ளைங்க தானே இவங்க. படிக்கும் போது காப்பி அடிக்க கூடாதுன்னு தெரியுமா தெரியாதா? பிள்ளைங்களுக்கு தெரியுங்களா? எதுக்கு மேற்பார்வையாளர்? எதுக்கு பறக்கும் படை? பசிச்சவன் தட்ட தேடுற மாதிரி படிக்காதவன் பிட்ட தேடுறான் சார். அவர் மேற்பார்வையாளர். நீங்க படிக்கிறத பார்க்காம மேலேயே பார்த்துட்டு பாருங்க, நான் மேற்பார்வையாளர். அப்ப இந்த பிள்ளைங்க எம்பிபிஎஸ் படிச்சா டாக்டர் ஆகலாம்னு சொல்லி தர்றோம், ஐஏஎஸ் படிச்சா கலெக்டர் ஆகலாம்னு சொல்லி தர்றோம், பிஎல் படிச்சா வழக்கறிஞர் ஆகலாம்னு சொல்லி தர்றோம். ஆனால் என்ன படித்தால் மனிதனாகலாம் என்பதை இந்த கல்வி சூழல் கற்றுத்தரவே இல்லை. குற்றவாளிகளை மேற்பார்வை பார்ப்பதற்கு ஆள் போடலாம், படிக்கிற பிள்ளைங்க பரீட்சை எழுதும் போது நம்ம ஆள் போடுறோம், அவங்களை கவனிக்கிறோம் என்றால் அப்ப இந்த பிள்ளைகளுக்குள்ளே நல்ல எண்ணங்களையும் நல்ல மனிதர்களையும் நம்ம உருவாக்கவில்லை. அதை இந்த கல்வி சூழல் செய்ய தவறிவிட்டது. அதுதாங்க உண்மையான நிஜம். மாறுவேடப்பட்டி அவங்களுக்கு காந்தி வேஷம் போடுறோம், நேரு வேஷம் போடுறோம், இயேசுபிரான் புத்தர் வேஷம் போடுறோம். ஆனால் ஒரு நேருவை போல, ஒரு காந்தியை போல, ஒரு புத்தரை போல, ஒரு இயேசுவை போல நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று என்றைக்காவது கற்றுக் கொடுத்திருப்போமா? மனிதத்தை கற்றுத்தராத கல்வி என்னங்கய்யா பெரிய கல்வி? உண்மையை சொல்லுங்கய்யா, எவ்வளவு மனசுக்கு சங்கடமா இருக்கு. அன்னைக்கு நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சோம். காலையில நிறைய பிள்ளைங்க பேப்பர் போட்டுட்டு வந்து பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடத்துல சேர்க்காதீங்கம்மா, பள்ளிக்கூடத்துல சேர்க்காதீங்க.
இல்லையா நம்ம குடும்பம்லாம் அப்ப கஷ்டப்பட்டுச்சு. காலையில அன்னைக்குள்ள பிள்ளைங்க பேப்பர்லாம் போட்டுட்டு வந்து அந்த சம்பளத்தை வீட்டுல கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க. நிறைய பிள்ளைங்க சாயந்தரம் வந்து தீப்பெட்டி ஒட்டுவாங்க, வீட்டு வேலை செய்வாங்க. ஆனா இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் குடும்ப கஷ்டத்தை பத்தி கவலைப்படவே இல்லை. அம்மா அப்பா ஒரு டம்ளர் தண்ணி மோந்து கூடான கூட எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப பெற்றவர்களின் சிரமத்தை உணர்ந்து கொள்ளாத பிள்ளைகளாக இன்றைக்கு இந்த பிள்ளைகள் வளர்கிறார்கள் என்றால் என்ன மதிப்பான எண்ணத்தை, வேல்யூஸ் சொன்னாங்க இல்லையா, என்ன மனிதத்தை, என்ன மனித நேயத்தை, ஒற்றுமையை இந்த கல்வி சூழல் தருகிறது என்பது எங்களுக்கு உடலால் ஏற்படும் சிரமத்தை விட மனதால் ஏற்படும் கஷ்டம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப நெருக்கடியான ஒரு பேச்சை கவிதா ஜவஹர் பேசியிருக்கிறாங்க. அவங்க வீட்டுல இவங்க தண்ணி கேட்டிருக்காங்க, பிள்ளைங்க எடுத்துட்டு வந்து கொடுக்கல. இதுக்கு கல்வி சூழல் சரியில்லைன்றாங்க. இனிமே இவங்க பிள்ளைங்க அவங்க சொல்லி கொடுக்குற வாத்தியார் வந்து உங்க அம்மா எப்பப்ப தண்ணி கேட்கிறோம் அப்பதான் நீ கொடுப்பான்னு பக்கத்துல வந்து சொல்லணும். அதானங்க அவங்க எதிர்பார்க்கிறாங்க. பெற்றோர்கள் கனவுகளை ரொம்ப வளர்த்து வாத்தியார்கள் மேல சுமைகளை வைக்கிறாங்க. இதனால இன்றைய சூழல்ல ஆசிரியர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு இங்க எனக்கு முன்னாடி இந்த தம்பி பேசினாரு. ஆசிரியராக இருக்கிற ஒவ்வொரு பேர் கண்களிலும் கண்ணீர் வந்திருக்கும், அப்படி பேசினாரு அவர். இதுக்கப்புறமும் தண்ணி மோந்து கொடுக்கல. இயேசுவை போல் ஏன் என் பிள்ளை வரவில்லை, அதுக்கு நீங்க தான் காரணம். 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் தான் பையன் பள்ளிக்கூடத்துல இருக்கிறான். 16 மணி நேரம் அவனை வச்சிருக்கிறது யாரு? இயேசுவை போல் அவன் ஏன் வரவில்லைன்னு நீங்க சீரியல் பாத்தீங்கன்னா அவன் மாமியார போட்டு தள்ளு, மாமனாரை காலி பண்ணு, அதை பாப்பானா 16 மணி நேரம் வீட்டுல இருக்கிறான். அந்த நேரத்தில் என்ன பேக்கப் வச்சிருக்கீங்க சார்? ஒரு ஈவி போயிடுச்சுன்னா இன்வெர்டர் பேக்கப் வீட்டுல வச்சிருக்கீங்கல்ல. பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்கறது வீட்டுல பேக்கப் வைக்கணுமா வேண்டாமா? நீங்க வைக்கலைன்றதா பிரச்சனை. அதை சொன்னா கோபம். அதுக்கு அந்த 2 பேரையும் பார்க்க எனக்கு பாவமா இருக்கு. அதுல என்ன படித்தால் என்ன ஆகலாம், சொல்லி கொடுக்கறது பள்ளிக்கூடம் தான். மனிதர்களை உருவாக்கல அப்படின்ற கவலை எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் அது உங்ககிட்ட இருந்து வரணும். பிறந்த உடனே அந்த பிள்ளை பள்ளிக்கு போதா? நம்முடைய புராணங்கள் சொல்லுது, வயிற்றில் இருக்கும் போதே நாரதர் சொல்லி கொடுத்தாருங்க நல்ல பண்புகளை. ஏன்னா பெற்றோர் குழந்தை ஜனிக்கும் போதே சொல்லி கொடுத்திருந்தால் அவன் காந்தியா இருப்பான், நேருவா இருப்பான். நீங்க அந்நேரம் கூட வேற என்னத்தையும் சொல்லி மொபைல்ல பேசிக்கிட்டு இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ், பேஸ்புக், வாட்ஸ்அப் இதை பெற்றோர்கள் எப்போது குறைக்கிறார்களோ அப்போதுதான் மொபைல் பார்ப்பதை பிள்ளைகள் குறைப்பார்கள். சார் நீங்க சில உண்மைகள் தெரிஞ்சுங்க. 2 வருஷம் அரசாங்கம் தூக்கி போட்டுருச்சு. உலகத்திலேயே 10th பரீட்சை எழுதாம பாஸ் பண்ண ஒரே நாடு தமிழ்நாடு தான். எக்ஸாம் வரும்போது ஃபைல்களே கேட்கறாங்க, இந்த வருஷம் ஏன் கொரோனா வரலைன்னா. 2 வருஷம் நீங்க கல்வி சூழல் மாறி இருக்கின்றத புரிஞ்சுக்கிங்க. 10th பாஸ் பண்ணாம +1 போயிருக்கிற பையனுக்கு 10th பேசிக்ஸ் தெரியவே செய்யாது. இது எல்லாத்தையும் விட நீங்க பாருங்களேன். ஒருத்தர 1ஆம் கிளாஸ்ல சேர்த்திருக்கோம், அவனுக்கு அந்த வருஷம் பாடம் நடத்த முடியல, அவன் 2ஆம் கிளாஸ் போயிட்டான். இப்போ இந்த 2ஆம் கிளாஸ் டீச்சர் 1ஆம் கிளாஸ் பாடமே தெரியாத ஒரு பையனுக்கு சொல்லி கொடுக்கணும். எதை சொல்லி கொடுக்கணும்? 1ஆம் கிளாஸ் பாடமே இன்னும் தெரியாது அப்படின்னா ஆசிரியர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? 10th பாஸ் பண்ணாத ஒருத்தனை +1 பாடம் சொல்லி கொடுக்கிற டீச்சர்ஸ் கண்ணீர் வடிக்கிறாங்க. அவனுக்கு கான்சென்ட்ரேஷனே கிடையாது. எந்நேரம் ரோட்ல இருக்கிறான், எந்நேரம் திங்கணும். அந்த மாதிரி சொன்னாங்களே நடுவில் வரமா, என் பையன் வந்த பிறகு அவன் எங்க இருக்கான்னு தெரியல. அவன் என்ன அந்த நோட்ஸ் கொடுக்குறாங்களே, ஹோம்ஒர்க் நோட்டு, ஹோம்ஒர்க் கைடு, அது எங்க இருக்குன்னு தெரியல. நான் 2ஐயும் தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு குடும்பம் எப்படி இருப்பாரு? பிள்ளை காணும், அவன் நோட்டை காணும். ஒரு இது அவங்க அடிக்கடி என்ன சொல்றாங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளைங்க, இருக்கிற ஒரே பிள்ளையவே தேட முடியலையே, 50 பிள்ளையை தேடி ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்குது. அந்தோனிதாசன் உள்ள நுழையும் போது யாரை பார்க்கிறவரோ ஓங்கி குத்துவார். அவர் தமிழாசிரியர், அவருக்கு என்ன மூடு இருக்கோ தெரியாது. உள்ள நுழையும் போது எவனோ சிக்கனா ஓங்கி குத்திடுவாரு. குத்துனா 5 நிமிஷத்துக்கு போய் குத்திட்டு வருவாரு. பயல்கள் சொல்லுவாங்க, இன்னைக்கு நீ சேர்த்தடி, இன்னைக்கு சேர்த்து. அவர் ஏன் அடிக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது, அவருக்கே தெரியாது. ஆனா அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. திடீர்னு ஓங்கி குத்திட்டு திரும்பி வந்துடுவாரு. நாங்க அதெல்லாம் தாங்க வந்தோம். இன்னைக்கு பையனை தொடக்கூட கூடாது சார், எருமைன்னு சொல்லக்கூடாதுன்றாங்க. அறிவு இருக்கான்னு கேட்கக்கூடாதுன்றாங்க. அறிவு இருக்கான்னு கேட்கக்கூடாது. எங்க வீட்டுல இங்க பல தடவை கேட்கிறாங்க, ஆளாளுக்கு கேட்கிறாங்க, பழனிகளே கேட்கிறாங்க. இதப்ப அறிவு இல்லாம பேசுறீங்க.
இதே நான் வாத்தியாரா இருந்து ஒரு பையன் கிட்ட பேசினா உடனே காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான். இந்த ஆசிரியர் என்னை திட்டினார். சார் நான் தெரியாம கேட்கிறேங்க, ஆசிரியர்கள் எல்லாரும் 100% நல்லவர்கள் நாங்க சொல்ல வரல. அதுல சில புல்லுரிமைகள் இருக்கலாம். நான் உடனடியாக மீடியாக்கள் அத்தனை இந்த மாதிரி கேமராவை எடுத்துட்டு போய் அவர் வீடு வரைக்கும் போய் இந்த ஆசிரியரின் பூர்வீகம் என்ன, இவர் என்ன ஜாதி, என்ன மதம், என்னென்ன செஞ்சிருக்கிறார், அவங்க குடும்பம் அத்தனையும் நாரடிச்சு உடனடியாக ஊடகங்களிலே ஒரு நீதி விசாரணை செய்வது எந்த வகையில் நியாயம்? யோசிச்சு பாருங்க, எந்த வகையில் நியாயம்? நீங்கள் ஒரு ஆசிரியரை குறை சொல்லவில்லை, ஒரு ஆசிரியரை கேவலப்படுத்தவில்லை, ஒரு நிர்வாகத்தை அசிங்கப்படுத்தவில்லை, கல்வி சூழலையே கெடுக்கிறீர்கள். அதான் உண்மை. ஒட்டுமொத்த கல்வி சூழலை அசிங்கப்படுத்தி எங்கேயோ ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அந்த பள்ளியை முழுக்க ரேன்சாக் பண்றது, இதெல்லாம் நடக்குதா இல்லையா? இந்த சூழல்ல ஆசிரியர் என்ன சொல்வாரு? அவன் பாவக்காவத்தான்னு பந்த கட்டினாங்க அப்படித்தானே சொல்லுவாரு. ஏன்னா நீங்க பேக்கப் பண்ணல. முன்னாடி எப்படி இருந்தது? எங்க அப்பால அவர் ஒரு ஆசிரியர், அவர் பொழுதுபோக்கே என்னன்னா அவருக்கு பயிர்கள் அடிக்க முடியலன்னா வீட்டுல எங்க வந்து அடிப்பார். அந்த காலத்துல அவர் அங்க அடிக்கலைன்னா அடித்தால் தூக்கி விடுவார், அங்க போய் விடுவாங்க. நாங்கெல்லாம் கவலையே பட்டதில்லை. அந்த காலத்துல அடிங்க, மூஞ்ச மட்டும் விட்டுங்க, தலையை விட்டுருங்க, என்ன வேணாலும். அதுல அவர் சொல்லி விட்டுருப்பாரு, தோலை உரிங்க. எங்களுக்கு வாழைப்பழ தோலை உரிக்க தெரியாது, தோலை உரிச்சு தொங்க விடுகின்ற பயன். அப்படி கிளீன் சிட் கொடுத்தாங்க ஒரு காலத்துல பெற்றோர். இன்றைய பெற்றோர் என்ன செய்றீங்க? ஒரு பிள்ளைனால கொஞ்சுறீங்க. ராத்திரி 12 மணிக்கு ஐஸ்கிரீம் கேட்டா ஓடி போய் கொடுக்குறீங்க. என்றைக்காவது உங்கள் பிள்ளைகள் கேட்டதை இல்லை என்று சொல்லி இருக்கிறீர்களா பெற்றோர்களே? எப்போது இல்லை என்று சொல்ல பழகுகிறீர்களோ அப்போதுதான் பிள்ளையா இருக்கும். என்ன கேட்டாலும் என் பிள்ளை, அவன் ஒத்த பிள்ளை வாங்கி கொடுத்துட்டேன், ஒரு ஃபீஸ் கட்டுங்க. யூனிஃபார்ம்ல ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு கண்டுபிடிச்ச ஒரே விஞ்ஞானி கவிதா ஜவஹர் தான். நான் என்ன கேட்கிறேன், இப்ப இந்த கிருஷ்ணகிரியில ஒரு 10 ஸ்கூல் இருக்குவீங்க, 10 ஸ்கூலுக்கு ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டுருமா? என்னப்பா நீ எப்படிமா இருக்கும்? அந்தந்த ஸ்கூலுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குமா? அப்படித்தாம்மா இருக்கும். யூனிஃபார்ம்ல எல்லாம் ஏற்றத்தாழ்வு கிடையாதுமா. காமராஜர் ஐயா காலத்துல இருந்தது வெறும் கவர்மெண்ட் ஸ்கூலு. 80க்கு பிறகுதான் பிரைவேட் ஸ்கூல்லே வந்தது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்த காலத்துல அப்படி இருந்ததுமா. அவ்வளோத்தையும் கொண்டு வந்து குழப்பாதீங்க. அப்புறம் எந்த தியாகிகளும் தாங்கள் செய்வதை சொல்லி காட்ட மாட்டார்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தியாகி தான் நாங்க கஷ்டப்படுறோம்னு சொன்னாங்க. நடுவில் ஒரு தியாகி இருக்காங்க, கோர்ட்டுக்கு போற தியாகி. உலகத்துல கோர்ட்டுக்கு போறேன் 10 நிமிஷத்துல 10 தடவை நம்ம செய்யணும். கோர்ட்டே கண்ணீர் விட்டு அழுதுருக்கும். இன்னைக்கு கோர்ட்டு நிம்மதியா இருக்கு, ஏன்னா நம்ம போகல இல்லையா? அவன் செய்யற வேலையா அவ்வளவு தடவை கோர்ட்டுக்கு போறதுக்கு அந்த அம்மா அழுதாங்க. என் பிள்ளைக்கு நான் தோசையை வாயில திணிக்கிறேன், ஏன் மூக்குல திணிக்க? அவன் துணிக்கு போறா. ஒரு பெற்றோருக்காக செய்கிற அடிப்படை கடமையா இது? எழுப்பி விடுறது அவனுக்கு கடமை, தோசை சுட்டு தரது கடமை. இல்லை உங்க வீட்டுக்காரர் சுட சொல்லுங்க, நீங்கள் சேர்த்து சாப்பிடுங்க. இதெல்லாம் வீட்டுல நடக்கிறது எல்லாம் ஒரு பெரிய விஷயமாக்கி. ரெண்டாவதுங்க, பிள்ளைகள் நிறைய விஷயங்கள்ல கலந்துக்கணும்ன்றது. கராத்தே படிக்கணும், டான்ஸ் படிக்கணும், கிரிக்கெட் படிக்கணும். இது யார் ஆசை? உங்க ஆசையா, பள்ளிக்கூடத்து ஆசையா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. பெற்றோர் தானே ஆசைப்படுறோம். பள்ளிக்கூடத்துல அதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுல சேரணுமோ ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, உங்க பிள்ளைய எதுல சேர்க்கணுமோ பெற்றோர் கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு. நீங்க விரும்பினாதான் சேர்ப்பாங்க, தவிர போறவங்களாம் கூப்பிட்டு கராத்தையில சேர்க்க மாட்டாங்க. என்னங்க பள்ளிக்கூடம் உண்மையா இல்லையா? உங்க பள்ளிக்கூடத்துல மொத்தமே 4 வாத்தியார் இருக்காங்க. அதுல அவங்க அந்த அம்மா பையன் கடிகாரத்தை காட்ட சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டிலே விவேகானந்தர் சொல்லியிருக்கிற கடிகாரத்தை காட்டுங்க, இவ்வளவு புத்திசாலி. அதனாலதான் அவன் நீட் தேர்வு எழுதுவான். மிசுக்கு பேத்தி விட மிசு சொன்னதெல்லாம் சொல்லி. உண்மையிலேங்க ஆசிரியர் பணி என்பது நெருக்கடியாக இருக்கிறது. இந்த உலகத்திலேயே சிரமமான வேலை எதுன்னு கேட்டா ஃபுட்பால் மேட்ச்ல ரெஃபரியா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஃபுட்பால் மேட்ச்ல அம்பையர் ஓடிட்டே இருப்பார்ல, அதுதான் சிரமம். என்ன கேட்டா அதை விட சிரமம் வாத்தியாரா இருக்கிறது இந்த காலத்துல. மனசாட்சிப்படி அவங்களால வேலை செய்ய முடியல. எந்த காலத்துல 11, 1, 3 அப்படி இருந்ததோ அது வரைக்கும் பள்ளிகள் ஒரு மாதிரி இருந்தது. 11th PUC காலேஜ். எப்போ 10, 2, 3 மாத்துறாங்களோ அப்பவே பள்ளிக்கூடத்துக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது. இது உண்மையா இல்லையான்னு படிச்சவங்க யோசிச்சுட்டேன். 10 வரைக்கும் பையன் ஒரு மாதிரி இருப்பான். இந்த 2 வருஷத்துல அதே வாத்தியார வேற மாதிரி பார்ப்பான். ஏன்னா இப்ப மீசை வளர்ந்துருச்சு, அப்பாவே எப்படி எழுதுறான் அப்படின்றான். இப்ப வாத்தியார் என்ன செய்வான்? அடுத்தது தனித்தனியாக பிள்ளைகள் படிச்ச காலத்துல ஒரு மாதிரி இருந்தது. 10, 2ல பையனும் பொண்ணுமாக சேர்ந்து படிக்கும் போது அவங்க ஆட்டிடியூட் மாறி இருந்தது. இப்ப நாங்கெல்லாம் தனியா படிக்கும் போது எங்க வாத்தியார் காலை பூச்சி பின்னாலும் எங்களுக்கு கவலையே இருந்தது இல்லை.
ஆனா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு முன்னாடி உனக்கு அறிவு இருக்கான்னு இந்த வாத்தியார் கேட்டுட்டாருன்னா அவன் குடும்பமானமே போயிடுச்சுன்னு அவன் நம்புறான். அவன் முன்னாடி என்ன கேட்டான் சார், கேட்டான் சார், எப்படி இருக்கும்? ஆசிரியர்களுக்கு இருந்த மரியாதைகள் எல்லாம் குறைஞ்சது அங்கதான். அடுத்தது உங்க எல்லாத்தையும் கேட்கிறேன், பள்ளிக்கூடத்தை பத்தி எவ்வளவு பெருமையாக நீங்க சேர்க்கறதுக்கு அட்மிஷனுக்கு அலையிறீங்க, நான் அதை ஒத்துக்கிறேன். ராஜ்குமார் கண்ணீர் விட்டார், நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். என் பிள்ளைக்கு நான் தான் போய் சேர்க்கணும். இந்த ஊர்ல எங்கேயுமே இடம் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. ட்ரெயின்ல ஈஸியா இடம் கிடைக்குதா? வாரிசுக்காக டிக்கெட் கிடைக்குதா? அதே 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய் தான் துணி இருக்குல்ல. எல்லா இடத்துலயும் நெருக்கடி இருக்கு. ஏன்னா ஜனத்தொகை ஜாஸ்தி ஆயிடுச்சு. நல்ல பள்ளிகள் குறைஞ்சு இருக்கிறது. இப்போ வித்யா விகாஸ் மாதிரி இந்த ஸ்கூல் மாதிரி விஜய் வித்யாலயா மாதிரி ஒன்றை தேடி போனீங்கன்னா கஷ்டம் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா இந்த மாதிரி நீங்க போய் சேரும்போது இது பெற்றோர் செய்ய வேண்டிய கடமை. ஆசிரியர்களை என்ன மதிக்கிறீங்க? ஒரு நாள் லீவ் விட்டாங்களா? இவங்கெல்லாம் என்னத்த சொல்றது? தொடர்ந்து 4 நாள் ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா பெற்றோர் படுற பாடு பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது இதுகளை தள்ளி விட்டுருங்க. நம்ம இந்த வேலைக்கு அப்பா கிளம்பு வரலாம், அந்த அம்மா சொல்லும் போறப்ப இதுகளை கூட்டு போங்க. நான் தாங்க முடியல, ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்குது, நியாயம் பண்றாங்க. நீ பெத்த பிள்ளை 10 மாதம் தவம் இருந்து, அவங்க எவ்வளவு தவம் இருந்து பெற்றோம். ஏதோ போய் ஏதோ இமயமலைக்கு அடியில் உட்காந்து ஆசிரமமா பார்த்து அங்கிருந்து நேர பிரசவ ஆஸ்பத்திரிக்கு போன மாதிரி நாங்கள் எவ்வளவு சிரமப்பட்டோம். பெத்த பிள்ளைங்க 3 நாள் லீவ் விட்டா வச்சிருக்கீங்களா? வின்டர் கேம்ப், அதில் எவன் நான் பள்ளிக்கூடம் சொல்லிட்டா வின்டர் கேம்ப்ல சேருங்க. சம்மர் கேம்ப் கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருக்க. 10,000 ரூபாய் ஆனாலும் பரவாயில்ல, இங்க கொல்ல எனக்கு தேவையே இல்லை. ஒத்த பிள்ளை 2 பிள்ளைக்கு இவ்வளவு சிரமம் பண்ணுகிறமா? யார் யாரோ பெற்ற 50 பிள்ளைகளை தான் பிள்ளைன்னு பார்க்கிற ஆசிரியருக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு தெரியுமா? காலையில காய்ச்சல் இருந்தாலும் பரவாயில்ல, ஒண்ணும் இல்லை, அந்த மாத்திரையை போட்டுட்டு போ, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிற பெற்றோர் உண்டு. ஆனால் புள்ள மயங்கி நான் உடனே கூட்டிட்டு போய் அவனை பள்ளிக்கூடத்துல இருந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிற பொறுப்புள்ள ஆசிரியர்கள் இந்த தேசத்தில் நிறைய இருக்கிறார். அவன் அசம்பிளியில நிற்கும் போது அவனை பார்த்துட்டு, ஏய் என்னடா ஒரு மாதிரி மயக்கம் வருது, காலையில சரியா சாப்பிடலையா? இல்லை டீச்சர் அவசரமா வந்துட்டேன். பரவாயில்ல வாடா, நான் மதிய சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், அதை நீ சாப்பிடுன்னு சொல்லுகிற ஆசிரியர்கள் இந்த மண்ணில் நிறைய இருக்கிறார். ஆசிரியர்கள் உங்களுக்கு சாதாரணமா போச்சு. அவங்க பிள்ளைகளை கூட கவனிக்க முடியாது. இது எல்லாத்த விட தாம் பிள்ளையும் இன்னொரு பிள்ளையும் ஒரே வகுப்புல தன்னோட பள்ளியில படிச்சா கூட, தான் கிளாஸ்ல இருந்தா கூட, தாம் பிள்ளையை பாரபட்சம் பார்க்காமல் எந்த பிள்ளை நல்லா படிக்குதோ அதுக்கு கூடுதல் மார்க் போடுறதுதான் சரியான ஆசிரியர். பெண் ஆசிரியர்களுக்கு எத்தனை பிரச்சனை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? +1 +2 படிக்கிற பெண் ஆசிரியர்களுக்கு வயலுக்கு அடிக்கிற கமெண்ட்ஸ் என்னன்னு தெரியுமா? பயாலஜி பாடம், சயின்ஸ்ல சில பாடங்கள் நடத்தும் போது எவ்வளவு சிரமப்படுறாங்க தெரியுமா? எதையுமே தெரியாம நாங்க இட்லி வச்சோம், சட்னி ஆக்கணும், சோறாக்கணும், போர்வைக்குள்ள மொபைல் வச்சிருக்கிறான். இதெல்லாம் பேசுறது ரொம்ப எளிமையானது. ஒரு குழந்தை, ஒரு ஆசிரியர், ஒரு புத்தகம், ஒரு பேனா இந்த உலகை மாற்றும் அப்படின்னு யூசுப் மலாலா சொன்னாங்க. ஆசிரியர் அப்படின்னா ஏதோ வந்து போகிறவர் அல்ல. பெற்றோருக்கு அப்புறம் நீங்க யார் காலையாவது விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னா அது யாரா இருக்குன்றீங்க? ஆசிரியராகத்தான் இருக்கு. வாழ்க்கையில 50 வருஷம் 60 வருஷம் 80 வருஷம் திரும்பி பார்த்து யாரையாவது நீங்க நன்றியோடு நினைக்கிறீங்கன்னா அது ஆசிரியராகத்தான் இருக்கும். நிர்வாகம் பண்றது அவ்வளவு எளிமை இல்லைங்க. உங்க பிள்ளை உங்களுக்கு வந்தா உங்களுக்கு திருப்தி. காலையில கிளம்பி போன பிள்ளை 5 மணிக்கு வீட்டுக்கு வந்து இறங்கிட்டானா உங்களுக்கு சந்தோஷம். ஆனா பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளவு நெருக்கடி தெரியுமா? 20 பஸ் இருந்தா 20 பஸ்ல ஏறின அத்தனை பிள்ளைங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போற வரைக்கும் ஹெட் மாஸ்டர் நிம்மதி இல்லாம இருப்பாரு, கரஸ்பாண்டன்ட் தூங்காம இருப்பாரு. ஒரு பிள்ளை ஒரு இடத்துல இறங்கி எங்கேயாவது போயிடுச்சுன்னா முழு பொறுப்பு பள்ளிக்கூடத்துக்கு. அவ்வளவு பொறுப்போட இருக்கிற பள்ளிகளுக்கு கை கொடுங்கள்னு தான் அவங்க கேட்கிறாங்க. இந்த கூட்டத்துக்கே பாருங்க, ஒரு ஆம்புலன்ஸ் நிற்குது, ஒரு தீயணைக்கு போட வேண்டி வந்திருக்கு. ஒரு பள்ளியில் நடக்கிற ஒரு விழாவுக்கு இத்தனை பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஒரு நிர்வாகம் செய்கிறது என்றால் எத்தனை பொறுப்புகளை கையில் எடுத்துக்கிறார்கள். ரொம்ப போகிற போக்குல குற்றச்சாட்டு சொல்கிறோம். இன்றைய கல்வி சூழல் 2 பக்கமும் பாதிக்கிறது. நம்ம மாணவர்களை பற்றி பேசவே இல்லை, அவர்களுக்கும் அது சுமைதான். ஆனால் கையில் எந்த அதிகாரமும் இல்லாமல், கடிந்து பேச முடியாமல், பெற்றோரிடமும் உண்மை சொல்ல முடியாமல், வகுப்பறையில ஒரு பொண்ணும் ஒரு பையனும் கண்ணால் பேசிக்கொண்டால் கண்டிக்க முடியாமல் கஷ்டப்படுகிற ஆசிரியர் இருக்கிறார் பாருங்க. அவர்கள் நிலைதான் மிக கடுமையானது, கொடுமையானது. இது மாற வேண்டும். இதற்கு கல்வி சூழலும் அரசாங்கங்களும் உதவ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்.